சகஸ்திரசீர்ஷா புருஷகா சகஸ்தாட்ச சகஸ்டபாத் சபூபம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம். நம்முடைய சனாதன தர்மத்திலே ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு பெருமைகள் உண்டு. அதிலே பரதேவதை என்று சொல்லப்படுகிறது நாராயணன். அந்த நாராயண சப்தத்துக்கு புருஷ என்கிற ஒரு பெயரை சாஸ்திரம் இட்டது. அந்த சாஸ்திரம் இட்டபடியாலே புருஷோத்தமன் என்கிற பேரு பகவானுக்கு உண்டு. அந்த புருஷ சப்தம் 18 ஸ்லோகங்களோடு சொல்லக்கூடிய அந்த புருஷ சுக்தமானது புருஷ சப்தத்திலேயே ஒவ்வொரு பாட்டிலும் புருஷ புருஷன் வந்துட்டு இருக்கு. ஏன்னா புருஷன் என்ற சப்தமே சிவன் நாராயணன் குறிக்கிறது என்று சாஸ்திரமே அறுதியிட்டு காட்டுகிறது. அதிலே நாம் இந்த பூமி பவதீதி பூமின்னு சொல்லுவார். இந்த பூமியானது எல்லாருக்கும் இடம் கொடுக்கிறது. அப்படி இருக்கச்சு இந்த பூமி இதற்கு மேல 14 லோகங்களோடு கூடிய அண்டகடாகம். அந்த அண்டகடாகம் என்றது வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடியது. ஆயிரமான அண்டகடாகங்கள் உண்டு விஷ்ணு புராணக்காரர் தெரிவிக்கிறார். பராசர மகரிஷி, அந்த பராசர மகரிஷி விஷ்ணு புராணக்க பிரவர்த்தகாச்சாரியர். அவர் தெரிவிக்கிற 1000 என்றது அத்தியதிட்ட தசாங்குலம். அதையெல்லாம் தாண்டி நிற்கிறான் பகவான். நிற்கிறது மட்டும் இல்ல, வியாபித்து இருக்கிறான் எங்கும். எல்லா முதல் மந்திரத்தாலே அந்த பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து நிற்கிறான் தெரிவிக்கிறார். ஒரு தேசத்தாலே இவ்வளவு உட்பட்டவன் என்று இல்லாமல், ஒரு காலத்தாலே உட்பட்டது இல்லாமல், அந்த தேசத்துக்கும் காலத்துக்கும் அப்பாற்பட்டவன் என்பதை நம்ம கடந்த காலத்திலே பார்த்தோம். அதிலே பகவான் நம் ஆத்மா, நம்ம ஆத்மான்னு இருக்கு, அது நம்ம ஆத்மா கிடையாது. இந்த ஆத்மாக்கெல்லாம் பகவானுக்கு கண்களாகவும் திருவடியாகவும் தலைகளாகவும் எத்தனை ஆத்மாக்களோட அத்தனையும் உண்டுன்னு தெரிவித்தார் கடந்த காலட்சத்திலே. அதத்தான் சகஸ்ரீஷா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்தா அத்தியதிஷ்ட தசாங்குலம். முதல்ல தலையை சொல்லித்து, அடுத்து கண்ணை சொல்லித்து, அடுத்து திருவடியை சொல்லித்து. சகஸ்ரீஷா சகஸ்ராட்சத் சகஸ்ரபாத், அடுத்து திருவடியை சொல்லித்தோணும். இந்த கிரமம் சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் சொல்லுவா இல்லையா? தலை இருந்தா தான் எதுவும் முடியும். அதனால தலையை முதல்ல சொல்லித்து, தலைக்குள்ளே இருப்பது கண்டன பிரதானம். அதனால சகஸ்ராட்சத் என்று சொல்லி கண்ணை சொல்லித்து, கண்ணை சொன்னது ஞானேந்திரியங்கள் மொத்தமும் சொன்னதுக்கு உபலட்சணம். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அவர் கண்ணை மட்டும்தான் சொல்லியிருக்கார், மற்ற ஞானேந்திரியங்களை பூர்த்தியா தெரிவிக்கிறாருன்னா அதுக்கு உபலட்சணம். ஒன்ன சொன்னா மத்த சேர்த்துக்கின்றது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அநேகமா அது உபலட்சணம். அந்த உபலட்சணம் முடியல. ஏன்னா கண்ணுதான் அது அத்தனைக்கும் பிரதிநிதித்துவம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதனால முகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதுதான் தெரிவிக்கிறார். ஆனால் அத்தனையும் அந்த அந்த ஸ்லோகத்துக்குள் இடம் பெறாதபடியாலே கண்ணை மத்தம் சொல்லித்தேன். அப்ப கண்ணை சொன்னது கண்ணென்ன, காதென்ன, மூக்கென்ன, நாக்கென்ன முதலான இந்திரியங்களை சொன்னதாக கூறணும். சரி, இப்ப பகவான் அவயவங்களுக்குள்ளே ஒவ்வொரு அவயவமும் தாமரை போன்றது. இது திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம், அடியும் அகுதேன்னு தெரிவிக்கிறார். கைவண்ணம் தாமரை, அப்படி திருக்கைகள் தாமரை, கைவண்ணம் தாமரை, கண்கள் இரண்டும் அதுவும் அரவிந்தம் தெரிவிக்கிறார். அரவிந்த லோச்சனன்னு பகவானுக்கு பேர். அரவிந்தம் சொன்னாலும் தாமரைன்னு சொன்னாலும் கமலம்னு சொன்னாலும் எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது. ஆனா அங்க தாமரை தாமரை எல்லாத்தையும் போட்டிருக்காரணும். போட்டுங்கச்சு இங்க என்ன ஒரு சந்தேகம் வரும்னா,
தாமரையை சொல்ல 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 மற்ற பூக்கள்லாம் கோச்சிக்கமா, மல்லி கோச்சுருவான், முல்லை கோச்சுருவான். இத கம்பர் தெரிவிக்கிறார். ஹனுமான் இங்கிருந்து அசோகவனத்துக்கு போனார். போன உடனே சீதை இடத்திலே ராமனுடைய அடையாளங்கள் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் சீதா பிராட்டி ஹனுமானை பார்த்ததே கிடையாது. ராமனுடைய அடையாளங்கள் எதிர்த்து சொல்லணும். அப்ப ராமனுடைய முகம் எப்படி இருக்கு? தாமரையை போன்ற முகம் சொல்லியாச்சுன்னா அடுத்து கண்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். இதே போல ஒவ்வொரு அவயவத்துக்கும் உதாரணம் சொல்லணும். அப்ப தாமரை போறதுன்னு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. முகம் தாமரை, கண்கள் தாமரை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சரி சந்திரனை சொல்லாம சுவாமி. அது மாதிரி சொன்னா சந்திரனுக்கு உண்டான ஒரு குறை என்னன்னா 15 நாட்கள் வளரும், 15 நாட்கள் குறையும். கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு சொல்றோம். அந்த குறை ராமனுக்கு கிடையாதுன்னு அந்த ராமச்சந்திரன்னு பேர். ஆனா எதுக்காக வெறும் சந்திரன்னு சொல்லாம ராமச்சந்திரன்னா அந்த சந்திரனுக்கு குறைபாடு உண்டு. குறைவதும் அதே போல மேற்கொண்டு மேற்கொண்டு அப்படியே அபாரமாக அதனுடைய நிலையை மாற்றிக் கொள்வது அது உண்டு. ஆனா எப்பவுமே ஒரே விகாசத்தோடு அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனை சொல்லும்படியாக அப்படியே நிற்கிறா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி ராமச்சந்திர முகம் தேர்ந்து கிடையாது, குறைவதும் கிடையாது இல்லையா? அந்த திருமுகத்தை விளக்கணும்னா எதை சொல்லி விளக்குறது? ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல போனோம், திருஷ்டாந்தம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தாமரைன்னு சொல்லிக்கலாமே தவிர ஆனா அந்த தாமரையை சொன்னது அதை போலதான் சொல்ல முடியாது. தாமரையானது சாயங்காலமான முட்டிடும் போயிடுமோனோ அதைத்தான் தெரிவிக்கிறார். அதனால அப்ப அந்த கண்களுக்கு உதாரணத்தை சொன்னார். அது சகஸ்டபாத் திருவடியில சொன்னார். என்ன திருவடி? எல்லா கர்மேந்திரியங்களும் சொன்னதுக்கு அர்த்தம். சகஸ்ட சீரிஷா புருஷகா சகஸ்டாஷ்ட சகஸ்டபாத். எல்லா கர்மேந்திரின வாக்கு என்ன, பாணி என்ன, பாதம் என்ன, ஆயு என்ன, உபஸ்தம் என்ன என்று சொல்லக்கூடிய 5 கர்மேந்திரிகள். அந்த கர்மேந்திரிகள் சொன்னதா கொண்டு இப்படி இந்திரியங்களையும் தன்னுடைய வசத்துல வைத்துக் கொண்டு அதே போல ஞானத்தாலும் சக்தியாலும் அளவிட முடியாத பரபிரம்மம், அப்படிப்பட்ட பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்தை தான் புருஷகா என்று சொல்லுது. அந்த புருஷ சப்தம் விசேஷத்து என்ன சொல்றது? நாராயணன்கிற சப்தத்துக்குள்ள போய் பரிய வசிக்கிறதுன்னு கடந்த காலத்தில் பார்த்தோம். நாராயணன் என்கிற சப்தத்திலே பரிய வசிக்கிறது. இதற்கு 2 விதமான நியாயங்கள் பார்த்தோம். சர்வ வேதாந்த பிரத்ய நியாயம், சாமானிய விசேஷ நியாயம் பார்த்தோம்னு. அந்த 2 நியாயத்தாலே எல்லாமே ஒன்ன சொல்லியாச்சுன்னா அதோடைய நிலை அங்க போய் அடையிறதுன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் சொல்றேன். சாகசிய பபாயாம் ஜுகுயாத்துன்னு ஒரு வேத வாக்கியம். இதுக்கு சாகபசு நியாயம்னு பேரு. சாகபசு நியாயம்னு பேரு. வெள்ளாட்டின் வகையை கொண்டு வந்து அறுத்து ஓமத்தை பை அப்படின்னு சொல்லியிருக்கு சாகத்தை. அப்ப முன்னாடி பசுநாய பேயத்தை அப்படின்னு சொல்றது. பசுநாய பேயத்தைன்னா நம்ம ஓமம் பண்றதுக்கு 4 கால பிராணிய ஆகுதி கொடுக்கணும். இந்த சொல்லிட்டு இருக்கச்சே பிராணி வதை கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன சாஸ்திரத்தை சொல்லிருக்கீங்கன்னா இந்த இடத்துல சாஸ்திரம் சொல்லியிருக்கே தவிர ஆனா என்ன தெரியுமா பண்ணுவா? சாஸ்திரம் 4 கால பிராணி பூர்ணமா சொல்ற. அது மாவாலே பண்ணப்பட்ட 4 கால பிராணி. நேரடியா அந்த பிராணியை கொண்டு வந்து ஆகுதி கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த சொல்றச்சே எப்பயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். இப்ப 4 கால பிராணிக்கு ஆகுதி கொடுக்கறதுன்னா யாரோ பண்றாங்க சுவாமி, அது சனாதன தர்மம் சொல்லுவானா? எப்பவுமே பிராணவதை என்பது சனாதன தர்மத்தில் கிடையாது. அப்ப இந்த ஆகுதி குடுன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆகுதி பசுநாய ஜெயத்தன்னு ஒரு சப்தம் வேத வாக்கியம். பசுவை கொண்டு வந்து ஓமம் பண்ணணும். பசுன்னா 4 கால பிராணின்னு இருக்கும். பசுன்னா இந்த நம்ம பசுமாடுன்னு 4 கால சொல்றோம்னா அந்த இது சொல்ல 4 கால பிராணின்னு அர்த்தம். 4 கால பிராணினா ஒருவேளை சிங்கத்துக்கும் பசுன்னு தான் பேரு, புலிக்கும் பசுன்னு தான் பேரு, யானைக்கும் பசுன்னு தான் பேரு. நமக்கு அதை கொண்டு வந்து நம்ம வந்து ஆகுதி கொடுக்கமான்னா அதை நம்ம ஓபம் விட்டு போயிடும், நம்மளே ஓபம் பண்ணி போயிடும். இதைத்தான் சாஸ்திர ஒரு இந்த வாக்கியம் ஒண்ணு இருக்கு. அஸ்வம் நைவச்ச கஜன் நைவச்ச வியாக்ரம் நைவச்ச நைவச்ச அஜாபுத்திரம் பலிம் தத்யாது தேவோ துர்லப காதகதா அப்படின்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். ஏன்னா தேவனாக இருந்தாலும் பலம் இல்லாதவனைத்தான் அது போட்டு அடிக்கணும். யார் தேவன் நம்ம பிரத்யட்சமா பாக்குறோம். பலம் இல்லாதவங்க அடிக்கணும் தெரியுதா? இப்ப வெள்ளாடு சாகஸ்ய வப்பாயாம் சுகுயாது, அதான் வெள்ளாடு. வெள்ளாட்டுடைய வகையை கொண்டு வந்து ஆகுதி கொடுன்னு சொல்லியிருக்கு. அப்ப வெள்ளாட்டின் வகையை கொண்டு ஆகுதுன்னா அப்ப பசுவான ஒரு சப்தம், பசுன்னு முதல்ல ஒரு சப்தம் சொல்லியிருக்கு. அந்த பசுவான சப்தத்தை 4 கால பிராணின்னு அர்த்தம்.
அந்த 4 கால் பிராணின்ற சப்தத்துக்கு நம்ம எங்க கொண்டு போய் சேர்த்தோம்? ஓ வெள்ளாட்டின் வகை அப்படின்னு பசுநாய ஜெயத்தன்னு பொதுவான சொல்லுக்கு அந்த பொதுவான சொல் என்ன ஆயிடுது? சாகத்ய வபாயாம் ஜுகூயாதுன்றது அந்த சாக பசுவாகி இருக்கக்கூடிய வெள்ளாட்டின் வகையை கொண்டு வந்து ஆவுதின் புரின்னு சொல்லித்தோம். அதே போல புருஷ சப்தம் என்பது பொதுச்சொல். அந்த பொதுச்சொல்லானது நாராயண சப்தத்துல போய் பதிய வசிக்கிறது அப்படின்னு தெரிவித்தார். இத சர்வநாம சப்தம்னு சொல்லுவா. சர்வநாம சப்தம்னா அவன், இவன், உவன், எவன், அது, இது, உது, எது, இதெல்லாம் பொதுவான சொல். அவன் இவனம் என்று கூடேன் மின்னு ஆழ்வார் பாசனம் இருக்கு. அது இது உது என்னலாவனவல்ல என்ன முன் செய்க நெய் வைக்கணும் ஆழ்வார். அப்ப சர்வநாம சப்தம் இதற்குன்னு தனியா ஒரு பெயர் கிடையாது. அதே போல புருஷ சப்தம்னு சொன்னாலே அது என்ன பண்ணும்? சர்வநாம சப்தம் நாராயண கொண்டு சப்தம். அப்ப புருஷ சப்தம் நாராயணத்தான் குறிக்கும்னு கடந்த காலக்ஷேபத்துல நம்ம அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு இதுல 2 விஷயம் தெரிவிக்கிறார். ஏன்னா இப்ப நாம அத்தனை பேரும் நமக்கு பகவானுக்கு சரீரமா இருக்கும். அவர் ஷரீரி, நாம் சரீரம். அப்புறம் நம்முடைய ஆத்மாவாகட்டும் நம் சரீரமாகட்டும் பகவானுக்கு சரீரம். சரீரம்னா உடம்பு. அந்த மாதிரி இருக்காரு இல்லையா? இதைத்தான் ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். என் கண்ணும் மனமும் அங்கே ஓடின்னு தெரிவிக்கிறார். அப்ப நம்முடைய மனமும் கண்ணும் பெருமாளை கண்ட உடனே அவன்கிட்ட ஓடுறது. ரூப ஔதாரியம் குணைக்கு பும்சாம் திருஷ்டி ஸ்தாபகாரினம் சொல்றது சாஸ்திரம். நம்முடைய திருஷ்டின கண் பார்வை, திருஷ்டியையும் சித்தத்தையும் பெருமாள் அபகரிப்பிறான். கண்டவர் மனங்கமழங்கும் கண்ணபுரத்தம்மான். அதத்தான் சகஸ்டசீரிஷா புரித எல்லாருடைய தலையும் தான் தலையாக வசப்படுத்திக் கொள்கிறான். சகஸ்டாட்சர கண்ணாக கொண்டு வசப்படுத்துகிறான். சகஸ்டபாத்து தனக்கு திருவடிகளாக கொண்டு வசப்படுத்துறான். அப்ப ஜெகத் முழுவதும் பகவானுக்கு சரீரமாக மொத்த பேரையும் தனக்கு இந்திரியங்களாக கொண்டு வசப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அதத்தான் சகஸ்டசீரிஷா புருஷகா சகஸ்டார்த்த சகஸ்டபாத். இது முதல் அர்த்தம். 2வது, நம் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் அவன் வசம் இருக்கு. அதனால்தான் பெருமாள் விடாம என்ன சொல்றேன்னா அவரைதான் சேவிக்கணும்னு சொல்றது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு எஜமானுக்கு நம்ம உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம், வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு. அவர் சம்பளம் கொடுக்குறாருன்னா அவருக்கு தான் வேலை செய்யணுமே தவிர இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு அவரு பேர்ல பிரயோஜனம். சம்பளம் கொடுக்குறவாரு யாரோ. அதே போல பகவான் தான் நம்ம சிருஷ்டித்திருக்கார். சிருஷ்டித்தபடியால் அவருக்குத்தான் நம்ம எல்லாம் பண்ணணும். இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். வாய் கொண்டு மானிடம் பாடவல்ல கவியே நல்லேன். இந்த மானிடத்தை பாடத்தை நான் கவி அல்ல பகவான பாடத்தாங்க. வாய் அவனை அல்லது வாழ்த்தாகன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதெல்லாம் இத்தனையும் அங்க தெரிவித்தார். அதற்கு மேலே இந்த பாட்டு புருஷ சுத்தம். இந்த புருஷ சுத்தத்திலே சகஸ்டசீரிஷா புருஷகா சகஸ்டார்த்த சகஸ்டபாத் சமூவின் நிஸ்பதோகிருத்தா. இதத்தான் ஆழ்வாரும் தோள்கள் 1000தால், முடிகள் 1000தால், துணமைகள் கண்கள் 1000தால், கால்கள் 1000தால், பேர்கள் 1000தால், தனியனே பெரிய அப்பனே அப்படின்னு தெரிவிக்கிறார். இதை பார்த்துட்டோம். அத்தியதிஷ்ட தசாங்குலம் சகஸ்டசீரிஷா புருஷகா சகஸ்டார்த்த சகஸ்டபாத் சமூவின் விஸ்வதோகிருத்தா. அத்தியதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னா தாண்டி நிற்கிறான் தெரிவிக்க பெருமாள். நம்முடைய இந்திரியங்களை எப்போதும் தன் வசப்படுத்திக் கொண்டு எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறான்னு தெரிவிக்கிறது. சரி சுவாமி, அப்ப நம்முடைய இந்திரியங்கள் அவன் வசத்துல தானே இருக்கு. ஆமா. அப்ப அவன் வசத்துல இருந்தா அவன் சொன்னபடி நம்ம கேட்கணும். ஆமா, கேட்கறது இல்லையா சுவாமி? அப்ப அவன் வசத்துல இல்லையா? இந்த சந்தேகம் நேற்றுக்கு ஒருத்தர் கேட்டார். நான் லாஸ்ட் காலக்ஷேபம் சொன்னேன். இப்ப நம்முடைய இந்திரியங்களை அவனை வசப்படுத்தி கொண்டு இருக்கணும். அது எப்ப அவனுடைய பகவானுடைய வசத்துல இருக்கோ அப்ப அவன் சொன்னபடி நம்ம கேட்கணும். இப்ப நம்ம எங்கெங்கோ திரிஞ்சுட்டு இருக்கணும், ஏதோ பண்ணிட்டு இருக்கணும். அப்ப அந்த மாதிரி பண்றான்னா அப்ப ஒருவேளை அவருடைய வசத்துல இல்லையோ? அவருடைய வசத்துல இருந்ததுன்னா அவர் சொன்னபடி இதம் குரு இதம் ஆகாட்சினி சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரோ அந்த பிரகாரம் கேட்கணும். அப்ப நம்ம கண், காது, மூக்கு, அதே போல இருக்கக்கூடிய நம்முடைய தலைகள் என்னன்னா அவர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி பண்ணணுமா? பண்ணலையேன்னா எதனால் சுவாமின்னா அப்ப அந்த மாதிரி பண்ண நமக்கு எந்த சிரமமும் இருக்காது. எவ்வளவு தூரம் துன்பப்பட்டு சிரமப்படுறோம் அந்த சிரமம் இருக்காதுன்னா எப்ப சிரமப்படுறோமோ அப்ப அவர் சொன்னபடி கேட்கலன்னு நம்ம அர்த்தம் தெரியாது. ஒவ்வொருத்தரும் துக்கப்படுறா, ஒவ்வொருத்தர் சந்தோஷம் ஏற்படுறது. அப்ப அவர் சொன்னபடி கேட்கலன்னு தெரியாது அப்படின்னு சொல்றதுனும். அப்ப அவர் சொன்னபடி கேட்கலன்னு அர்த்தம்னா
அவர் வசத்துல நம்ம இல்லைன்னு அர்த்தமானா அப்படி அர்த்தம் இல்லை. ஏன் இதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு முந்தானத்துக்கு ஒருத்தர் கேட்டார் இந்த மாதிரி, சுவாமி நீங்க அன்னைக்கு இது சொல்லலை அப்படின்னு. வாஸ்தவம் தான், சொல்லலை, வாஸ்தவம் தான். ஏன்னா அப்ப அவருடைய வசத்துலதான் இருக்குன்னா அர்ஜுனனே கேட்டுட்டான். அப்ப நாம கேட்கலன்னா, அதை நம்ம கேட்கலன்னா அவருடைய வசத்துல இல்லைன்னு அர்த்தமானா அப்படி அர்த்தம் இல்லை. இவனுக்கு ருசி ஏற்படுகிறதோ அதை காத்துன்னு இருக்கான். எந்த ஒரு விஷயமும் நமக்கு ருச்சி வரணும், அதுல ஒரு ஆனந்தமான ஒரு நிலை ஏற்படணும். என்னென்ன இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ருச்சி வரணும். அந்த ருச்சி ஏற்படுத்த காத்துன்னு இருக்கான். ஏன்னா குழந்தைக்கு எப்ப ருச்சி இருக்குமோ அப்பதான் சோறு ஊட்டணும். ருச்சியே இல்ல, பசியே இல்லை அப்படின்னு கொண்டு போய் திணிக்கப்படாது. திணிச்சாச்சுன்னா ஏதோ ஓரளவுக்கு நம்ம அந்த குழந்தைய என்ன பண்ணா சாப்பிட சொல்லலாம். சொல்றதுக்காக நான் நிர்பந்தம் பெருசா நிர்பந்தப்படுத்த முடியும்னா நிர்பந்தப்படுத்த முடியாது. அப்ப அதுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னு அர்த்தம். அதே போல இங்க நமக்கு ஒரு ருச்சி வரணுமனோ, மோட்சம் கொடுக்கறதே நம்முடைய ருச்சியை பொறுத்துதான். நமக்கு அனுகிரகம் மட்டும்தான் நமக்கு ருச்சியை பொறுத்துதான். புரியறதுக்காக சொன்னேன். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பண்ண சொன்னார், பண்ண எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது, அதுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதை அவர் பண்ண சொன்னாரு நான் பண்ணிட்டு இருக்கிறத தவிர எனக்கு ஒன்றும் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு பண்ணியாச்சுன்னா அது கிடைக்காது. ஆனா இதுல ரெண்டு விதமான ஒரு அபிப்பிராயங்கள் உண்டு. புரியறதுக்காக சொல்றேன். ஒரு நாஸ்திகன் பகவான்கிட்ட ஏதாவது பிரார்த்தித்தான்னா, அவனுக்கு நம்பிக்கை இல்லாம பிரார்த்தித்தான்னா அது அவனுக்கு கிடைக்கும். ஒரு ஆஸ்திகன் என்ன ஆஸ்திகனா இருக்கான். ஆஸ்திகனா இருக்கான்னா என்ன அர்த்தம்னா சாஸ்திர நம்பிக்கை உண்டு. நல்லா பாருங்க, ஆஸ்திகன்னா சாஸ்திர நம்பிக்கை இருக்கிறவன் தான் ஆஸ்திகன். கடவுளை நம்புறவன் ஆஸ்திகன்னு பூர்த்தியா சொல்ல முடியாது. சாஸ்திரத்தை நம்புவன், சாஸ்திரம் உண்மை, அதன் சொல்படி நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் ஆஸ்திகன்னு பேரு. அந்த ஆஸ்திகம் இருக்கு. ஆனால் அவர் ஆஸ்திகம் இருக்கு, அதே நேரத்தில் இவர் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் இந்த மாதிரி படம் சொன்னார், எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது பகவான் கொடுப்பாருன்னு, அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அது நடக்காது. அப்ப நாஸ்திகனா தான் நடக்கும். அப்ப நான் நாஸ்திகனா இருக்கலாம் போலன்னா, அந்த நாஸ்திகனா இருந்தா நடக்கிறது என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு இதுக்கு அபிச்சார கர்மான்னு பேர். எனக்கு லோகத்துல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாளோ அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டு இருக்காரு, அவர் தொலைணும்னு நினைச்சேன். அதுக்கு சேனையாகம் பண்ணியாச்சுன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. யாரோ ஒருத்தர் பண்றாரு என் பேர்ல பண்ணிட்டு இருக்காருன்னா அது போயிடும். ஏன்னா எனக்கு மேற்கொண்டு சாஸ்திரத்துல ஒரு வசத்தை ஏற்படணும், ஒரு நம்பிக்கை வரணும், அதற்காக வரணும். ஆனா அதே நேரத்துல ஆஸ்திகன் பண்ணான்னா வராது. அதே போல என்ன ருச்சி ஏற்படணும். ருச்சி ஏற்படணும். ருச்சினை நாம நிர்பந்தப்படுத்தி ருச்சி வராது. ருச்சி அவரவருக்கு வரணும். அந்த ருச்சியும் அவரே கொடுக்கலாமா சுவாமி? இப்ப அவர் வசத்துலதான் என்னுடைய இந்திரியங்கள்லாம் இருக்கு, அந்த ருச்சியும் அவரே கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். அப்ப அவரே கொடுத்து பண்ணலாம்னா அப்ப பூர்த்தியா நம்ம சப்மிட் பண்ணணும் அவர்கிட்ட. அதான் சரணாகதி. எல்லாத்தையும் அவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணியாச்சுன்னா அப்ப ருச்சியை கொடுத்துருவார். நம்ம பண்ணலையே, எனக்கு தேவையான உஜ்ஜீவனத்துக்கு தேவையான என் காரியத்தை நான் தான் பார்க்கணும். அப்ப நம்ம சொல்லிடுவோம். எப்ப என் காரியத்தை நான் பார்த்துட்டு இருக்கணும் அப்ப ருச்சி நம்மகிட்ட தான் எதிர்பார்க்கிறேன். நீ எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அது தேவை. இதுக்கு சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்றோம்னா அந்த அளவுக்கு ருச்சி வரத்துக்கு எதிர்பார்க்கிறேன். அதனால்தான் நீண்ட கயிறை, இது ஆங்கிலத்துல சொல்லுவார், நீண்ட கயிறை விட்டுட்டு இருப்பாங்க. கயிறை விட்டுட்டு இருக்க நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்கோன்னா என்னை விட்டுட்டாரு சுவாமி, அவர் வசத்துல நாம இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். நீண்ட கயிறு நம்ம எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு தூரம் கயிறு நீண்டுட்டே இருக்கும். ஆனா அவர் வசத்துலதான் இருக்கும். கயிறு அவர் தான் பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்புறம் போக போக கயிறு நீண்டுட்டே போறதுன்னு நம்ம வசத்துல இல்லைன்னு நினைக்கிறோம். கடைசியில அவர் இடிச்சிருவாரு. அந்த கயிறை பூச்சி இடிக்கிறாருனோ அப்படிப்பட்ட நிலையை இதுக்கு சொல்ல வந்து அந்த ருச்சி அவர் வசத்துல இருக்கு. நாம சரியில்லைன்னா இன்னொன்னு மட்டும் ருச்சி வரலன்னு அர்த்தம். அந்த ருச்சிக்காக தெரியல. ஆக ஆயிரமான திருமேனி அந்த விஷயத்தை முதல் அர்ஜுனன் காட்டுறாங்க. தோள்கள் ஆயிரத்தாய், முடிகள் ஆயிரத்தாய், துணைமகள் கண்கள் ஆயிரத்தாய், கால்கள் ஆயிரத்தாய், பேர்கள் ஆயிரத்தாய், தனியனே பெரியப்பனேன்னு தெரியும். மேல நரசிம்ம புராணம் ஆகட்டும், பாத்ம புராணம் ஆகட்டும், இதெல்லாம் ஆச்சரியமா சில ஸ்லோகங்கள் இருக்கு. அந்தந்த ஸ்லோகங்கள் பகவானுக்கு புருஷோத்தமன் எப்படி பேர் வந்தது, அவன் புருஷன் எப்படின்னா ஒவ்வொன்னு சொல்லுது. அவனை தவிர மற்ற எல்லாருமே புருஷன்னா ஆண்மகன் அர்த்தம். இது ஒரு அர்த்தம் தான், நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆண்மகன் அர்த்தம். அப்ப புருஷன் ஆண்மகன் வந்தீங்கன்னா மற்ற எல்லாரும் ஸ்ரீபிராயர்கள் சொல்றது. ஸ்ரீபிராயர்னா ஆத்மாக்கள் அத்தனை பேரும் பெண்கள், ஆத்மாக்கள் அத்தனை பேரும் பெண்கள். பகவான் ஒருத்தன் தான் புருஷன். இப்ப புருஷ சப்தத்துக்கு எந்த விதமான குழப்பமே கிடையாது பாருங்க. ஏன்னா
புருஷர்கள் என்று நிறைய பேர் வந்துட்டா வச்சுக்க, இவா புருஷன் அவா புருஷன் அவா புருஷன் அவா புருஷன் வந்துட்டனா அப்ப அவரா சுவாமி இந்த புருஷ சப்தத்தால் அவரை சொல்றதா இவரை சொல்றதா இல்ல. புருஷ சப்தத்தால ஸ்ரீவன் நாராயணன் மட்டும்தான் சொல்றது. மற்ற எந்தெந்த ஜீவாத்மாக்கள் இருந்தாலும் அது பசு மனுஷ பக்ஷிவா எந்த ஜீவாத்மாவும் அத்தனை ஜீவாத்மாவும் புருஷன் கிடையாது. அவர் ஸ்ரீபிராயர் அப்படின்னா பெண்ணான தன்மை படைத்தவர்கள். இல்லையே சுவாமி நாங்க வேட்டி கட்டிட்டு இருக்கோம், நாங்க ஆண். அவர் பேண்ட் போட்டுட்டு இருக்கார், அவர் ஆண். இவா புடவை கட்டிட்டு இருக்கா, அதனால இவ பெண். அந்த மாதிரிலாம் மாத்தலாம் முடியாது. எங்க அந்தந்த தேசத்துக்கு வயசுன்னா அங்க புடவை என்பதே கிடையாது. அவன் ஆண்கள் உடையனுவோ அந்த உடைய போட்டுக்கிறா, அப்ப அவர் புருஷன் சொல்ல முடியுமான கிடையாது. எந்த பகவானை தவிர அத்தனை பேரும் ஸ்ரீ ஆத்மாக்கள் அத்தனை பேரையும் ஸ்ரீபாயர்கள். எதனாலன்னா இப்ப சொல்றேன், பகவானுக்கும் நமக்கும் கல்யாணம் ஆகுது. சுவாமி நான் புருஷன், சரீரத்தாலே நான் ஆண்மகன், ஆத்மாவால நான் பெண், ஆத்மாவால நான் பெண்ணான தன்மை தான் எனக்கு உண்டு. நாம் சரீரம் இந்த உடம்பை பார்க்கறது ஆண்மகன் தெரியாது. அப்ப அந்த ஆணுக்கு உண்டான என்னென்ன அடையாளங்களோ அந்த அடையாளம் இருக்கும். ஆனா இந்த ஆத்மாவுக்கு உண்டான இயற்கையான அடையாளம் என்னன்னா பெண்ணான தன்மை தான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஆண்மகன். அந்த ஆழ்வார்கள் பெண்ணான தன்மை ஏறிட்டு கொண்டு இப்ப நம்மாழ்வாருக்கு பராங்குஷ நாயகன் பெண்ணான பேர், திருமங்கை ஆழ்வாருக்கு பரகால நாயகன் பெண்ணான பேர். அப்ப ஆழ்வார்கள் ஆண்மகனா தான் பெண்ணான தன்மை ஏறிட்டு கொண்டு பாடியிருக்காளா, இது ஒண்ணு. அதே இதே விஷயத்த ஆண்டாள் பெண். இப்ப எப்படி ஆண்மகன் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் அவர் பெண்ணான தன்மையை பாடினாரோ அதே போல ஆண்டாள் ஒரு பெண் தானே. அப்ப ஒரு ஆணான தன்மையை பாடலாமனா இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஏன்னா இயற்கையாக ஜன்மசித்தம் பெண்ணு. ஆண்டாள் சரீரமும் பெண்ணு, ஆத்மாவும் பெண்ணு, அதனால ஆணான தன்மை வராது. இப்ப ஆழ்வார்கள் இதுக்கு மணிவள்ளி பேச்சு வந்தேறி என்று ஒரு வாக்கியம் இருக்கு. மணிவள்ளி பேச்சு வந்தேறினா வந்த விஷயம் கிடையாது, அது இயற்கையா இருப்பது. ஏன்னா ஆழ்வார்கள் பெண்ணான தன்மையில பாடணும். அவர் என்னவா சுவாமி பாடலாம், அவர் ஆண்மகன் தானே, என்னவா பெண்ணான தன்மையில பாடலாம்னா அவள் இயற்கையா இருக்கிறதே பெண்ணான தன்மை தான். அதனால்தான் ஒரு விஷயம் சொல்றேன். இங்கிருந்து சில பேருக்கு பகவான் என்ன பண்றாருன்னா திருமாங்கல்ய தாரணம் பண்ணி பகவான் ஒவ்வொருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். இது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், நம்முடைய சனாதன தர்மத்திலே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறது. அப்ப கல்யாணம் நடக்கச்சே பெண்ணுக்கு ஆண்டு கல்யாணம், அந்த ஆணு என்னன்னு சொல்லி கொடுப்பா, விஷ்ணு வராயம் கொடுப்பா. இந்த விஷ்ணுவுக்கு இந்த பெண்ணை கொடுக்குறேன்னு சுவாமி. அவர் பேர் ஏதோ ஒரு பேரு, சரி அந்த பேர் நாராயணன் பேர் வச்சுக்கணும், இல்ல கேசவன் பேர் வச்சுக்கணும், இல்ல விஷ்ணுன்னு இவர் ஏதோ பேர் வச்சுக்கணும். அப்படி இருக்க இந்த விஷ்ணு வரன்னு கொடுக்குறது அங்க மந்திரமே. ஏன் சுவாமினா யாரா இருந்தாலும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து விஷ்ணு தான். அப்ப விஷ்ணு என்று சொல்லக்கூடிய புருஷன் அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதனால்தான் திருமாங்கல்ய தாரணம் நமக்கு பண்றார். ஒவ்வொருத்தரும் எப்படின்னா ஒவ்வொருத்தரும் மரணம் ஏற்படும், மோட்சம் போகும்போது திருமந்திரம் என்கிற மங்கள சூத்திரத்துல கழுத்துல கட்டிட்டுதான் இந்த ஆத்மாவை பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சாஸ்திரமே சொல்றது. அதான் மோட்சம் போறவாளுக்கு அவளுக்கு அடுத்த பெருமை உண்டுன்னா அது வேற விஷயம். அவங்க அடுத்த பிரிவுன்னா அவளுடைய கர்மத்துக்கு தந்தாப்பல அவளுக்கு எந்த லோகம் போகணுமோ அந்த லோகத்தை போயிட்டு மறுபடியும் அந்த புண்ணியம் முடிஞ்சவோ பாப்பம் முடிஞ்சோ மறுபடியும் இதே லோகத்தை அவ பறக்க போறா. என்ன ஜென்மமோ அந்த ஜென்மம் பறக்க போறா. ஆனா அவள் மோட்சம் போயாச்சு. ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபயோகனே. புண்ணியங்களையும் பாப்பாளையும் தொலைச்சிட்டு மேற்கொண்டு நெல் பேலன்ஸா இருக்கச்சே மோட்சத்துக்கு போறா. மோட்சத்துக்கு போகும்போது அவ திருமாங்கல்ய தாரணம் ஆறுது. திருமாங்கல்ய தாரணம் என்னன்னா திருமந்திரம் மந்திர சுத்தத்தால திருவாங்கல்யம். அப்பனா என்ன இவானுக்கு இந்த விவாகம் ஆறுதணும், மரணம் தான் விவாகம், மரணம் தான். அப்ப இந்த சன்னாய் சாஸ்திரத்தை பார்த்தா அதான் பிரதானம் சொல்றது. அப்ப பிரியமா எப்படி இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் அதிதி, பிரியமான அதிதி, யாரோ பந்துக்கள் வரேன்னு சொல்லிருக்கா, இன்னும் வரலையே இன்னும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி எனக்கு இன்னும் மோட்சத்துக்கு போறதுன்னு காலம் வரலையே, என்ன காலம் வரலையேன்னு அந்த மாதிரி பாக்கணுமா. அப்படி இருக்கச்சு இந்த கல்யாண செய்தி விட்டு இது பண்ணிட்டு இருக்கா இல்லையா. சரி சுவாமி மாங்கல்யம் சொன்னேன்னா இது 2 இழையாய் 16 சரடா இருக்கும். இது நம்முடைய மாங்கல்யம். இது எப்படின்னா திருமந்திரம்ன்றது 8 இடையாய் 3 சரடா இருக்கக்கூடிய திருமந்திரம். 8 இடையாய் 3 சரடு. 8 இடைனா அஷ்டாட்சரம். ஓம் நமகா நாராயண அஷ்டாட்சரம். 3 இடை என்றால் ஓம் ஒரு இடை,
நமகா ஒரு இடை, நாராயணாய ஒரு இடை, முகட்டிடையாய் 3 சரடாய் இருக்கக்கூடிய திருமந்திரம். அந்த திருமந்திரத்தை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதனால்தான் அங்க போன ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி, நீ யார் கோஷி அப்படின்னு கேக்குறான். அகம் பிரம்மாஸ்மின்னா நான் பிரம்மத்துக்கு அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம்னு அர்த்தம் இல்லை, நான் பிரம்மத்துக்கு சரீரம்னு அர்த்தம். அப்ப பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கக்கூடிய அப்ப அந்த பெண்ணான பாவம் துரோதனம் அங்க போறோம். இதே அனுபவம் தான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட மேல மேல இதெல்லாம் இன்னொரு பிரமாணம் சொன்னா பகவான் தான் புருஷன், இந்த புருஷன் தான் புருஷன் சொல்லுவோம். இந்த சொல்லு பழையவனான வாசுதேவன், அந்த வாசுதேவன்ட்ட இருக்குன்னு இது இதுக்கு நிருபாதின்னு பேர். நிருபாதி உபாதி. இது சில சப்தங்களா நீங்க சொல்றேன்னு நீங்க சமப்பட வேண்டாம், அதுக்கு அர்த்தத்தையும் நேரம் சொல்லிடுறேன். ஆனா இதை நீங்க எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், பின்னாடி எதே சப்தத்தை சொல்றச்சே திருப்பி நான் விவரிக்க வேண்டிய அவசியம் வராது. நிருபாதி உபாதி, நிருபாதி உபாதி. உபாதின்னு ஒரு காரணம், நிருபாதி காரணமே இல்லாம நிருப. அப்பனா நிருபாதி நிருஹேது இதெல்லாம் ஒரே அர்த்தம். நிருஹேது ஒருத்தர் கோச்சிக்கிறார், எதுக்கு சுவாமி கோச்சிக்கிறாரு தெரியல, அது காரணமே அதான் நிருஹேத்துன்னு பேர், காரணமே இல்லாம இருக்கிறது. நிருஹேத்துனா பகவான் நம்மளை அனுகிரகிக்கிறானோ நமக்கு நல்லது பண்றானோ என்ன காரணம்? நிருஹேத்து, காரணமே இல்லை. என்ன சுவாமி குடல் துவக்குன்னு ஒரு காரணம் கிடையா? அவனுக்கு எனக்கு அவர் தந்தை என்னன்னா, தந்தை என்ற காரணம் எல்லாருக்குமே உண்டு, நமக்கு மட்டும் இல்லை எல்லா. அப்ப பொதுவான ஒரு காரணம் வந்துருச்சுன்னா அந்த காரணத்தை வச்சு சொல்ல முடியாது. நிருஹேத்து அப்ப இதுதான் தெரிவிக்கிறார். நிருபாதி காரணமே இல்லாம பகவான் என்ற சொல்லும் புருஷன் என்று சொல்லும் வாசுதேவனது நிறைந்திருக்கம், காரணமே இல்லாம இருந்திருக்கியா? காரணம் இருந்துட்டு வச்சுக்கோங்க, அந்த காரணம் போயிடுத்தான போயிடும். பர்த்தாவை பர்த்தான்னு பார்த்தா எப்பவுமே பர்த்தா தான். அவர் துணிமணி வாங்கி கொடுக்குறார், நல்லா சாதம் கொடுக்குறார் அப்படின்னா நாளைக்கு வாங்கி கொடுக்கலன்னா அப்ப ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பர்த்தான்னு வந்தா அது நிக்காது. அவர் பர்த்தா எதனால? நிருகேத்துக்கு பர்த்தா, நிருபாதிக்க பர்த்தா அப்படின்னு வந்து தெரியும். அதே மாதிரிதான் காரணமே இல்லாமல் இந்த சொல்லு அவனுக்கு சொல்றது எப்படி? அதுதான் நிச்சயமாய். அப்ப இது அப்படி இருக்கச்சேதான் பகவான் சரணாதிகளுக்கு மோட்சம் உடனே கொடுக்குறான் இல்லையா? சம்பந்தம் ஒன்றுதான். அந்த சம்பந்தத்தை தவிர எதையுமே பகவான் எதிர்பார்க்கிறதே கிடையாது. அப்ப மற்ற தேவதைகள்லாம் எதிர்பார்க்கணும். ஏன் எதிர்பார்க்கணும்? இவர் குடல் துவக்கு ஒரு தகப்பனார் தம் பிள்ளைகிட்ட, இல்ல சுவாமி பிள்ளைகிட்ட எழுந்து அப்பா நீ எனக்கு தகப்பனார் எனக்கு எல்லாம் பண்றியான்னு பிரார்த்திப்பாலான்னு பிரார்த்திக்க மாட்டார். தகப்பனார் பண்றாருன்னா ஏன்? 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கணும். அதே போல நமக்கு ஆண்டாள் தெரிவிக்கிறார், உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க வழியாது, ஒழிக்க வழியா சம்பந்தம் இருக்கிறபடியாலே அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்ப இந்த விஸ்வமே பகவானுக்கு சரீரமாய் தனக்கு காலாய் கண்ணாய் மூக்காய் நாக்காய் கொண்டிருக்கிறான் இல்லையா? அப்ப இந்த பத்த ஜீவனை விட முக்த ஜீவனை பத்தாத்மான்னு சொல்லுவோம் நாம எல்லாரும். முக்தாத்மான்னு இங்க இருந்து கலைஞ்சி ஸ்ரீவைகுண்டம் போனவா, நித்தியாத்மா அங்கேயே இருக்கிறவா, அவளை காட்டிலும் புருஷோத்தமன் உயர்ந்தவன் அப்படின்னு பிரசித்தமா சொல்லி இப்படிப்பட்டவனே புருஷன் என்று சொல்றது. ஆக சகஸ்த சீர்ஷா புருஷக சகஸ்தாட்ச சகஸ்தபாத். பூமி பூமினா இந்த பறந்து இருக்காங்க. பூமி எப்படி பறந்துனா சகஸ்தபா சபூபிம் சபூபிம் விஸ்வதூதா அப்படின்னு சபூபின் பூமி பூம்னான்னு இது பஞ்சசுத்தத்துல இந்த சப்தம் வரும். அப்படி இருக்கச்சே அங்கன்மாஞானன்னு ஆண்டாள் தெரிகிறார். இது பறந்து இருக்கிற பூமி, அது மட்டும் இல்ல அழகிய பூமி, ஆனந்தமான பூமி. அப்படிப்பட்ட பூமியை என்ன தெரிகிறது? அத்தனைப்பட்ட உடல் எத்தனை அண்டகடாகங்கள் இருக்கோ அத்தனையும் தாண்டி பெருமாள் வியாபிக்கிறான். அதத்தான் அத்தியதிஷ்ட தசாங்குலம், எல்லாரையும் தாண்டி நிற்கிறான். எல்லாம் தசாங்குலம் அத்தியதிஷ்டது, அத்தியதிஷ்டது அப்படின்னா 10 அங்குலம் தாண்டி நின்றார், 10 அங்குலம் தாண்டினார். இங்கு 10ன்னு சொன்னது அங்குலம்ங்கிற கணக்கு கிடையாது. அங்குலம் இன்ச்சஸ் சொல்லுவோம். ஆனா இன்ச்சஸ் கூட இங்க அந்த இன்ச்சஸ்னா நாம இன்ச்சஸ்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம், அந்த இன்ச்சஸ் கூட இங்க சொல்லல. 10 சாஸ்திர அங்குலம்ன்றது வேறு, அது ரொம்ப சிறியது. அப்ப அஷ்டதிஷ்ட தச அங்குலம், தச அங்குலம், தச அங்குலம் சொல்றது இல்லையா? தச அங்குலம்னா 10 அங்குலம் அப்படின்னு கணக்கு கிடையாது. இது சுவாமி ராமானுஜர் கஜத்திரைன்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல ஸ்ரீவைகுண்ட கஜத்துல சொல்ற ஆசியமா தெரிவிக்கிறார். ஒவ்வொரு லோகமான ஜீவாத்மா தாண்டி தாண்டி போறான். இங்க இருந்து ஜீவாத்மா சிவையில போறானோ,
12 லோகத்தை தாண்டான். பூகு, கோபகா, சுபகா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போய் கடைசியில சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவலோகம். அந்த பிரம்மாவலோட தாண்ட உடனே ஸ்ரீவிங்கம் வந்துமான வராது. அதுக்குள்ள சப்த ஆவரணம். சப்த ஆவரணம் என்னன்னா இதுதான் இந்த அண்டகடாகம் முழுவதும் சேர்ந்ததுதான் பிருத்திவி. அந்த பிருத்திவிக்கு மேல அப்பு, அப்புக்கு மேலே தேஜஸ், தேஜஸ்க்கு மேலே வாயு, வாயுக்கு மேலே ஆகாசம், இதற்கு மேல அகங்காரம், அதற்கு மேலே மகான், அதற்கு மேலே பிரகிருதி, அதற்கு மேலே இன்னொன்னு உண்டு. அதுக்கு மேலதான் சிவகுணம் போகணும். அப்பனா 24 தத்துவங்கள் இருக்கு. அந்த 24 தத்துவங்களை தாண்டி போனாதான் அதுக்கு மேல அது வரப்படும் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே அந்த இத்தனையும் தாண்டி அதுல நடுவுல இருக்கிறதா அண்ட கடாகம். இந்த அண்ட கடாகம் வட்ட வட்டம்னா ஒரு முட்டை இருக்கணும். அந்த வடிவத்தில் இருக்கும். அந்த வடிவத்தில் இருக்கும் 7 14 லோகங்கள் சேர்ந்து ஒரு வட்ட வடிவம். இதை சுற்றி பெரிய பெருசு பெருசா ஒவ்வொன்றும் அதை விட தெரியாது. அதான் அத்தியதிட்ட தச அங்குலம் இருக்கு இல்லையா? அத்தியதிட்ட தச அங்குலம் இருக்கு இல்லையா? இந்த 7 14 லோகங்கள் இருக்கு இல்லையா? அந்த 14 லோகங்கள் தாண்டி 7 மூடி போட்டிருக்கு. புரியறதுக்காக சொல்றேன். இந்த விளாம்பழம் இருக்கணும். அந்த விளாம்பழம் உள்ளுக்குள்ள மூடி ஒண்ணு இருக்கும். முடினா அந்த பழமே அந்த காய் அப்படிதான், விளாங்காய் காய் அப்படிதான் இருக்கும். அது நல்லா திடமா இருக்கும். அந்த எப்படி திடமா இருக்கோ அந்த மாதிரி அதுக்கு மேல 7 மூடி போட்டா அந்த 7 மூடி எப்படி சாமி இருக்கும்? எப்படி இருக்குன்னா 10 மடங்கு பெருசு. இப்ப இந்த அட்டதிட்ட தசாங்குலத்துக்கு உண்டான அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். என்ன அர்த்தம்னா இப்ப நம்ம 7 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டகடாகம்னு பார்த்தப்போம். இந்த அண்டகடாகங்கள் எவ்வளவு பெருசோ அதை விட 10 மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய பிருத்திவி, அதுக்கு மேல பிருத்திவி, அதை விட 10 மடங்காக இருக்கக்கூடியது, அதுக்கான 10 மடங்காக இருக்கக்கூடியது அப்பு என்று சொல்லக்கூடிய தண்ணீர், அதை விட 10 மடங்காக இருக்கக்கூடியது நெருப்பு என்று சொல்லக்கூடிய அக்னி, அதற்காட்டிலும் 10 மடங்காக இருக்கக்கூடியது வாயு, அதற்காட்டிலும் 10 மடங்காக இருக்கக்கூடிய ஆகாசம், அதற்காட்டிலும் 10 மடங்காக இருக்கக்கூடியது அகங்காரம், அதற்காட்டிலும் 10 மடங்காக இருக்கக்கூடியது பெருசு மகான், அதற்காட்டிலும் 10 மடங்கு இருக்கக்கூடியது சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பால் என்று சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதி. அதுதான் அத்தியதிட்ட தச அங்குலம்னு தெரிவிக்கிறது சாஸ்திரம் புரிஞ்சுக்கணும். தச அங்குலம்னா அந்த 10 மடங்கு 10 மடங்கு 10 மடங்கு ஒவ்வொன்றும் பெருத்துலே போயிருக்கும். ஒரு அண்டகடாகம் இல்லை, ஆயிரமான அண்டகடாகம் உண்டு. ஒவ்வொரு அண்டகடாகம் இந்த மாதிரி இருக்கும். அந்தந்த அண்டகடாகம் தாண்டி 10 மடங்கு அப்பு, 10 மடங்கு தேஜஸ், 10 மடங்கு வாயு, 10 மடங்கு ஆகாசம், 10 மடங்கு பிருத்திவி. முதல் பிருத்திவி தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் 10 மடங்கு. அதுக்கு மேல மூலப்பிரகிருதி. இதுதான் அந்த மூலப்பிரகிருதி. இதைத்தான் சப்த ஆவரணம் தெரிவிக்கிறார். இதைத்தான் சப்தாவரணம். 10 நாள் உற்சவத்தை தான் சதாவரணம்னு பேர். ஒவ்வொரு கோயிலும் விஷ்ணு கோயில்ல ஒவ்வொரு நாளும் 10 நாள் உற்சவம் நடக்கணும். அதுல 9வது நாள் தீர்த்தவாரின்னு சொல்லுவா. அதுக்கு மேல 10ஆம் நாள் நீங்க திருமலையில பார்த்துருக்கணும். திருமலையில தீர்த்தவாரி அங்க சக்கரஸ்தானம்னு சொல்லுவாங்க. தீர்த்தவாரி உற்சவத்தை சக்கரஸ்தானம் சொல்லுவா. அதே போல தீர்த்தவாரி 9ஆம் நாள் உற்சவம். 10ஆம் நாள் உற்சவம் சப்தாவரணம். சப்த ஆவரணம்னா என்னன்னா இந்த ராமானுஜ எழுதியிருக்காங்க. சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகவிதோத்திர ஆவரண சப்தகம் அப்படின்னு தெரிவிக்க. தசகுணித்தன பெருக்கின்றே போறது. நடுவுல 14 லோகம், அதை விட 10 மடங்கு, அதை விட 10 மடங்கு, அதை விட 10 மடங்கு, அதை விட 10 மடங்கு. இந்த மாதிரி போய் அதான் தச அங்குலம். அதான் தச அங்குலம். மேலே 10 மடங்கு பெருகிறது இல்லையா? அந்த சப்த ஆவரணத்தை 10 மடங்கு தாண்டி நிற்கிறான். இவன் தான் சகஸ்த சீருஷா புருஷக சகஸ்தவா சபூபிம் விஸ்வதோ விருத்தா அத்தியதிட்ட தசாங்குலம். இது இத்தனையும் பகவான் தாண்டி இருக்கிறார். இது ஒரு பொருள். 3 பொருள் இது சொல்றார். இது ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்ன தெரியுமா? சுவாமி எங்கேயோ எங்களுக்கு தெரியாத சொல்லிட்டு இருக்கிற சொல்லி தெரிஞ்ச விஷயத்த சொல்ல போனோம். அது தெரியாத சாஸ்திரம் சொல்லிருக்கோம்னா சாஸ்திரம் அநேகமா நமக்கு தெரியாதுதான் சொல்லும். தெரிஞ்ச சொல்லவே சொல்லணும். புரியத்துக்காக வந்து சொல்றேன். சாப்பிடுன்னு சொல்லாது. எனக்கு தெரியும் பண்ணும். சாப்பிடுன்னு சொல்லாது. ஆனா சாப்பிடுன்னு சொல்லும். எப்படி சாமி சாப்பிடுன்னு சொல்லாதுன்னு சொல்லி சாப்பிடுன்னு சொல்லுன்னு சொல்லிக்கிறேன். சாப்பிடுன்னு சொல்லும். என்ன சொல்லுன்னா ஸ்நாத்வா புஞ்சிவ குளிச்சுட்டு சாப்பிடணும். வெறுமை சாப்பிடுன்னு சொல்லவே சொல்லாது. வெறுமை சாப்பிடுன்னு சொல்லாம இருக்க செய்து 5 வேலை சாப்பிட்டு இருக்கான்.
இன்னும் சாப்பிட்டு மட்டும் சொல்லித்தனா பிரயோஜனம் இல்லையா? அதனால ஸ்நாத்வா புஞ்சீவ, கூடானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கடும் தமிழர்கள் சொல்றணும். அப்ப ஸ்நாத்வா புஞ்சிவன குடிச்சிட்டு சாப்பிடுங்க. அதே போல இதை நமக்கு தெரியாதுன்னு தெரியாது. அந்த மாதிரி பண்றோம் நிறைய பேர் இருக்காங்க. ராத்திரி 12 மணிக்கெல்லாம் சாப்பிடுவா இருக்கா, ராட்சசா தான் சாப்பிடுவா, 1 மணிக்கு சாப்பிடுவா இருக்கா. அது வீதியில உட்கார்ந்து சாப்பிடற இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்ப சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகினி கோத்திர ஆபரண சப்தகம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இதெல்லாம் இதுல தாண்டி தாண்டி பகவான் இருக்கார் அப்படின்னு முதல் பொருள். இன்னொரு பொருள், ஒவ்வொரு ஆத்மாக்கும் சரீரம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஆத்மா இருக்கணும், சரீரம் இருக்கணும். இந்த சரீரத்தை இருதய கமலம் இருக்கு. இந்த இருதய கமலம் 10 அங்குலமா, அத்தியதிஷ்ட தச அங்குலம், தசங்குலம். இந்த இருதய கமலம் 10 அங்குலம். 10 அங்குலம்னா நம்முடைய அங்குல கணக்குப்படி இது இல்லையா? நீ பதிலே சொல்லிட்டு சாஸ்திரம் சொன்ன அங்குல கணக்க வேறு. அங்குலம் அங்குலம் முதல்ல அங்குல கணக்கு கிடையாது. 10 அங்குலம்னா என்ன அர்த்தம்? அந்த கணக்கே கிடையாது. 10 மடங்கு 10 மடங்கு 10 மடங்கு முதல் அர்த்தம் அர்த்தம். இப்ப 10 அங்குலம்னா என்ன? அந்த இடத்துல அந்த அங்குலம் பெரியதா இருக்குமா? இருதயத்துக்குள்ளே அத்தியதிஷ்டது, அதற்குள்ளே பரமாத்மா படுகாடு கிடக்கிறார். அதுக்குள்ள உள்ளூர் இருந்து கருணும். அப்ப அதத்தான் ஓரங்குலம் அப்படின்னு அத்தியதிஷ்டது அப்படின்னா அங்க அஸ்பிருஷ்டம், அந்த அளவுக்கு ஜீவாத்மா உள்ள குறைந்திருக்கிறான். அந்தர்பகிச்சத சர்வம், அது நாராயணன், அந்தர்பகிச்சத சர்வம் வியாப்த நாராயண ஸ்திதரான இல்லையா? அப்ப ஆத்மாவே சூஷ்மம். அந்த சூஷ்மத்துக்குள்ளே பகவான் இன்னும் சூஷ்மமா இருக்கிறான். அந்த அளவுக்கு ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மா அனுப்பிரவேசம் பண்றாங்க. எப்ப நம்ம இதய கமலம் 10 முறை இருக்கோ அந்த அளவுக்கு இருந்தாலே அதற்குள்ளே தன்னையும் 10 அங்குலமா வியாபித்துக் கொண்டு அதற்குள்ள இருக்கிறார் இல்லையா? அதத்தான் அத்தியதிஷ்ட தச அங்குலம். அத்தியதி திஷ்டது, அத்தியதுனா அதற்கு, திஷ்டதுனா அதற்குள் பரமாத்மா நட்டம். அத்தியதி திஷ்டது தசங்குலம் அப்படின்னு தெரிவிக்கிறப்ப நம்முடைய இருதய கமத்துக்குள்ளே என்ன அர்த்தம்? அந்தர்யாமின்னு அர்த்தம். அச்சதிஷ்டது தசாங்குலம். எவ்வளவு விஷயத்தை சொல்றது பாருங்க. அந்தர்யாமி அச்சதிஷ்டது தசாங்குலம் அப்படின்னு தெரியுது. இது 2வது அர்த்தம். 3வது, தசாங்குலன்றதுக்கு 10ன்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டாம். 10 சொல்லலாம். 10 முதல் அர்த்தம் 10 பெருக்கிறது. எது? பிருத்திவி 10 மடங்கு பெருசு, ஆகாசம் 10 மடங்கு பெருசு. அதனால 10 இந்த அண்ட கடாகத்து எவ்வளவு பெரியதோ அதை விட 10 மடங்கு ஒவ்வொன்றும் பெரியதுன்னு பார்த்தோம் முதல்ல. 2வது, நம்முடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுக்குள்ளே 10 அங்குலமா அந்த உள்ளுக்குள்ள இருக்கார். அப்படிதான் அத்தியதிஷ்ட தசாங்குலம் 2வது பார்த்தார். அடுத்தது 3வது அசிமத்திருக்கிறார் 10 அங்குலம் 10 அங்குலம் இதுல பார்த்தார். இப்ப 3வது என்னன்னா 10ன்னு கணக்கு வச்சுக்க வேண்டாம். 10ன்னா என்ன அர்த்தம்? அநேகம். இப்ப சகஸ்ட சீருஷா அப்படின்னு பண்ண முடியாது. 1000 தலைகள்னா 1000 தலைகள்ல 2000 கைகள் இருக்க வேண்டாமா, 2000 கண்கள் இருக்க வேண்டாம் முதல்ல பார்த்த போனோம். அப்பன்னா என்னன்னா அந்த 1000 என்று சொல்லக்கூடியது எண்ணில் அடங்காதது, கணக்கில் அடங்காதன்னு அந்த கணக்கு பார்த்தோம். அப்படிதான் அந்த அர்த்தம் சொன்னார் வியாக்கியாதா. அதே போல அத்தியதிஷ்ட தசாங்குலம்னா, தச அங்குலம்னா 10ன்னு கணக்கு வச்சோம்னா அநேகம். அநேகம்னு என்ன? எண்ணில் அடங்காதவைன்னு சொன்னோம். எண்ணில் அடங்காதுன்னா எவ்வளவு எத்தனை வேணா இருக்கும். அது அத்தியதிஷ்ட தசாங்குலம். இந்த எண்ணிக்கைக்குள்ள பகவான் வரமாட்டார். ஏன்னா அவரு காலத்தாலே அவரை வரையறுக்கப்பட முடியாது, தேசத்தாலே வரையறுக்கப்பட முடியாது. அதே போல காலம் என்ன, தேசம் என்ன, அதே போல ஒரு வஸ்துவாலே வரையறுப்படுத்த முடியாது. இந்த இடத்துக்குள்ளதான் இருப்பார் இல்ல சுவாமி, இந்த பொருளுக்குள்ளதான் இருப்பார் இல்ல சுவாமி, இந்த காலத்துலதான் இருப்பார், எதுவுமே கிடையாது. அதே போல இங்க அநேகம்னு என்ன அர்த்தம்? எத்தனை அதுக்குள்ள அடங்காதவர் தெரிவிக்கிறார். ஆக சகஸ்ட சீரிஷா புருஷகா சகஸ்டாட்ச சகஸ்டவா சமூகம் விஸ்வதோ விருத்தா அத்தியதிஷ்ட தசாங்குலம் எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறான்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மந்திரத்திலிருந்து நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவருக்கு கண்ணு, அவருடைய காது, அவருடைய மூக்கு முதலான திருமேனி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவருக்கு திருமேனி, அவருக்கு திருமேனின்னு அர்த்தம் அவருக்கு பூர்ணமா நம்ம போல சரீரம் இருக்குன்னு. அப்ப இந்த லோகம் ரொம்ப பெருசுன்னு தெரியுது. அத்தியதிஷ்ட தசாங்குலம் இந்த லோகம் ரொம்ப பெருசுன்னு தெரியுது. அந்த லோகத்தை தாண்டி அவர் இருக்கிறார் என்றது நன்னா தெரியுது. அதுக்கு மேல அவருக்கு கல்யாண குணங்கள் நம்ம கூட அந்தரியாம இருக்கிறோம், கல்யாண குணங்கள் இருந்துன்னு தெரியுது.
அதுக்கு மேலே அவருக்கு இருக்கக்கூடிய பேர் புருஷன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுவரையும் இந்த மந்திரத்துல என்ன தெளிவா தெரியுதுன்னா, சகஸ்ட சீருஷா புருஷகா சகஸ்டாஷ்ட சகஸ்டபா ஷபூபின் விஸ்வதோ விருத்தா அத்தியதிஷ்ட சசாங்குலம். அப்ப அவருக்கு திருமேனி இருக்கு, திருமேனி உடம்பு, திருமேனி இருக்கு, ஆயிரமான கண் எல்லாம் அவருக்கு உண்டு. புருஷகான் எப்ப சொல்லித்தோ அப்ப கல்யாண குணங்கள், புருஷ சப்தத்துக்கு இந்தந்த புருஷ சப்தம்னா இந்தந்த குணங்களோடு கூடியவன் தான் புருஷன். அப்ப புருஷ சப்தம் சொன்னபடியாலே கல்யாண குணங்கள் பூர்ணமா இருக்குங்க. ஷபூபின் விஸ்வதோ விருத்வா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இப்ப பூமி இருக்குன்னு தெரியுது. அதே போல இத்தனையும் என்ன தெரியுது, இது இத்தனையும் உண்டு 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 சொல்லி. ஏன்னா பகவானுக்கு திருமேனி உண்டு, பகவானுக்கு பூமி உண்டு, கல்யாண குணங்கள் உண்டு, இதெல்லாம் சொல்றது. ஏன் சுவாமி இது சொல்லிட்டு இருக்கேன்னா, இதுக்கு நேர் எதிரா ஒரு வாதம் உண்டு. பகவானுக்கு திருமேனி கிடையாது, உடம்பு கிடையாது, இந்த லோகம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. பின்னாடி வச்சு சொல்றேன் அந்த வாதம் இருக்கு. அப்ப அதுக்கு இப்ப அடிய சொன்ன வாதத்துக்கெல்லாம் நேர் எதிர்வாதம் அது, அந்த வாதம். இப்ப இதுல இருந்து பகவானுக்கு சரீரம் உண்டு, அதே போல இந்த ஆத்மாக்கெல்லாம் பகவானுக்கு சரீரமா இருக்கு, இந்த சரீரமும் பகவானுக்கு சரீரம். சித் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா, அச்சித் என்று சொல்லக்கூடிய நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள் அத்தனையும் பகவானுக்கு சரீரம் சொல்லிக்கிறது. அதுக்கு மேலே இந்த பூமி நன்னா இருக்குன்னு தெரியும். அட்டதிட்ட தசாங்குலம் இந்த பூமியை தாண்டி இருக்கார், 17 லோகங்களை தாண்டி இருக்கார், அந்த கடாயங்களை தாண்டி இருக்கான்னு தெரியாது இல்லையா? அப்ப அதுவும் இந்த பூமியும் பொய் இல்லைன்னு தெரியாது. இத்தனையும் சொல்றபடியால இது அத்தனையும் உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப இன்னும் இது முடியல, இருந்தாலும் இந்த பேர் ஆச்சரியமா சில பிரமாணங்கள் எடுக்கிறேன். என்னன்னா புருஷ சப்தம் அடி மட்டும் இந்த முதல் ஸ்லோகம் மட்டும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் கிடுகிட்டு போயிடலாம், ஒன்றும் கட்டமில்லை. புருஷ சப்தம் ஏன் நாராயண குறிக்கணும்? நிறைய தேவதைகள்லாம் இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பிரமாணங்கள் எடுத்திருக்கா. அப்படி 50 சொல்லப்படுற 2 சொல்லுறேன், 50 சொல்லப்படுற 50 பிரமாணங்கள் இப்ப 1000 வருஷத்துல பெரியவர்கள் எடுத்து வச்சிருக்கா. இந்தந்த சாஸ்திரத்திலிருந்து இந்தந்த சப்தத்தால இது இவனதான் சொல்றது, இந்தந்த சப்தம் இவனதான் சொல்றது கிடையா. அதாவது இந்த புருஷ சப்தம் 50 பிரமாணங்கள். இது 2 பார்ப்போம். ஏதவை புருஷகா விஷ்ணு யக்த அவ்யக்த சனாதனகா, ஏஷவை புருஷகா விஷ்ணு வியக்த அவ்யக்தக சனாதனகான், மிக பழையவானவனாய் வியக்தம் அவ்யக்தனாய். அப்படி வியக்தனாய்னா எல்லார் கண்களுக்கும் படுகிறார் என்றும், அவ்யக்தனா சூஷ்மவர் அப்படின்னா நம் கண்ணால பார்க்கக்கூடிய தன்மையிலும் இருக்கிறார், நம் கண்ணால பார்க்க முடியாத தன்மையிலும் இருக்கிறார். அப்படிப்பட்ட எத்தனை அணுவான ஜந்துக்களுக்குள்ளே அதற்கு மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் ஆழ்வார் தெரிவித்தார், அதற்குள் இருக்கிறபடியா சுசூக்தமாய் அவ்யக்தமாய் இருக்கார். கண்ணால பார்க்கும்படியா நானும் பார்க்கவே இல்லையே சுவாமி, அவர் பகவானை பார்த்தார்னா அச்சா திரும்பி நீ பாக்குற பொண்ணும் அதுக்குள்ளேயே அவர்தான் இருக்காரு. பார்க்கிற பொருள்கள் ஒவ்வொரு பொருளையும் பகவான் இருக்கார். அத பகவான பார்த்தாச்சுன்னா பகவான், இல்லைன்னா இல்லை. அதுதான் அசன்னேக சபவதி அசத் பிரம்மேதி வேதசே அஸ்தி பிரம்மேதி சேத்வேத அப்படின்னு தெரிவிக்கிறது சாஸ்திரம். அப்படி இருக்க தைத்திரியம் உபநிஷத்து. அப்ப அவன் அஸ்தின்னு சொன்னா அவன் அஸ்தி, அவன் நாஸ்தின்னு சொன்னா அவன் நாஸ்தி தான். இது சொல்ல வந்தா அப்ப அவ்யக்தமா இருக்கு. அதுதான் ஏஷவை புருஷகா, அவனுக்கு பேர் என்ன? அவனுடைய பேர் புருஷன், புருஷன் புருஷன் பேருக்கு அப்படின்னு ஒண்ணு முதல் இது. அப்புறம் புருஷோவை நாராயணகா, இது முன்னாடியே பார்த்துடும். புருஷோவை நாராயணகா அகாயமத பிரஜாசியதே, நான் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுவேன். அப்படிப்பட்ட புருஷன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன் சங்கல்பிக்கிறான் அப்படின்னு தெரிவி. ஏஷவை புருஷகா விஷ்ணு, வைங்கிற சப்தம் ரொம்ப பிரசித்தமான சப்தம். ஏஷோவை, ஏஷோவைன்னா இப்போ ஒரு சுவாமி ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சார், அவர் ரொம்ப பிரசித்தமானவர். சுவாமி அவர் உள்ள நுழைஞ்சார், அப்படியா அப்படின்னு சுவாமி அவர் தான் நுழைஞ்சிருக்கார் அப்படின்னு. அப்ப அவர் தான் அப்படின்னு வச்சு அப்ப ஒரு பிரசித்தமான ஒரு சப்தம் வருதுன்னா அந்த பிரசித்தமான சப்தம் ஏஷோவை, ஏஷோவை புருஷகா விஷ்ணு. இது கூட உங்களுக்கு தெரியாதா? புருஷனுங்கிற சப்தம் விஷ்ணு தானே சொல்றது. அப்ப பிரசித்தமா புருஷனுங்கிறது விஷ்ணு சொல்றது அது தெரியாது. அப்ப இது அதுக்கப்புறம் இதிகாசம் ராமாயணம் சொல்றது என்ன தெரியுமா? ராணா சாமேன புருஷம் ஜாயமானாம் ஜனார்தனம் அமோகம் பததே சாத்தம் புருஷோ புஷ்கரஷ்சனே. தாமரை கண்ணன் படைத்தவன் புருஷன், தாமரை கண் படைத்தவன் புருஷன். இதுதான் சாந்தோக்கி உபனிஷத்தில் தஸ்யதா கப்பியாசம் பொண்டரீகம் தேவபக்ஷினி.
தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி. அவனை சேவித்திருக்கக்கூடிய தாமரை ஒத்த 2 திருக்கண்கள், தாமரையை ஒத்த 2 திருக்கண்கள் படைத்தவன் யாரோ அவன் பரபிரம்மம். தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி. அந்த 2 திருக்கண்களை, தாமரை ஒத்த 2 திருக்கண்களை படைத்தவன் யாரோ அவன் பரபிரம்மன் சொல்றது. அப்படிப்பட்ட விஷ்ணு புருஷன், மகா புருஷன், பிரம்மம், இது எல்லா சொல்லும் ஸ்ரீமன் நாராயண குறிக்கிறது அந்த சாஸ்திரம் வருது. அதுக்கப்புறம் பரமபுருஷனான எம்பெருமான் ஸ்ரீ பூலோகத்திலே பிறந்து சம்சாரியை போல நடந்து கொள்கிறான். அசௌ ராமோ மகாபாகு அதிமானுஷேஷ்டகியா தேவோ மகத்தாட்சபி சம்சார சகி ஜகுருதம். அசௌ ராமோ மகாபாகு அப்படின்னா இந்த சப்தம் மேல மேல சப்தம் மேல தெரியும். அப்ப இப்பயே சொல்லிடும். ஏன்னா சில வாக்கியங்கள்லாம் மறைந்து இருக்கு. ஏன் சொல்லிட்டு இருக்கிறான் அசோராமோ மகாபாகு அதிமானிச்ச செட்டிதகன்னா இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கச்சு புருஷ சப்தம் நாராயணத்தான் குறிக்கும்னு நம்ம கேள்வியே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அது ஏன் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி சப்தங்களை மறைச்சிட்டா அவ மறைக்கல, நம் கண்ணுல படலேன்னு அர்த்தம். தான் மகாபாகு இந்த புருஷன் சீவை குண்டநாதரதால் அவர் கீழே தன்னை, இது ராமாயண ஸ்லோகம், எங்கேயோ இல்ல ராமாயண ஸ்லோகம். ராமன் ஒத்துக்கல. இதெல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சவனே சிவபெருமானும் பிரம்மாவும் பேசுறார். பிரம்மா என்ன சொல்றார், ராமானி வந்த காரியம் முடிஞ்சிட்டு ராவணனை அழிக்கணும், அழிச்சாச்சு, நீ கிளம்பி. இவர்தான் வரமே கொடுத்தார். வரம் கொடுத்துருவாரு, ஆனா சமப்படுறது ராமன் தான். வரத்தை கொடுத்துட்டா இவரோட ராவணன் அழிச்சாச்சு, நீ கிளம்பி நேரம் சிவகிட்ட போனார். அப்ப ருத்ரன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் சொல்றார், இல்ல 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 நான் போக முடியாது, இவர் போனது எங்க தரப்பனார் சொல்றது தப்பு. ராமன் நீ நேரம் அயோத்தி போ, அங்க ராஜ்யப்பட்ட அபிஷேகம் பண்ணிட்டு உனக்காக பரதாழ்வான் காத்துட்டு இருக்க நேரம் போன்னு சொல்றார். அப்ப ராமன் சொல்ற வார்த்தை ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மதி. என்னையா பரபிரம்மம் பரபிரம்மம் சொல்றேன், சொல்லாதுக்கோ. நான் யார் தெரியுமா, தசரதனுடைய புத்திரன். ஆத்மானம் மானுஷம் நம்பே ராமம் தசரதாத்மகம். தசரதனுக்கு புத்திரன் சொன்னா எனக்கு ஆனந்தம் தெரியும். அப்ப தன்னை பிரம்மம்னு காட்டிக்கல, ஆனா காட்டிக்கிறேன்னு அடைய சொல்லலை தவிர 2-3 இடத்துல காட்டிட்டு இருக்காரு. ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்குறார். அப்ப தான் மனுஷனா அந்த மோட்சம் கொடுக்க முடியுமா? இப்ப உங்களால கொடுக்க முடியும், என்னால கொடுக்க முடியாது. அப்ப மனுஷனா இதைத்தான் புறத்தாழ்வான்ற பெரியவை கேட்கறேன். பக்கத்துல சீதா அசோகணத்துல தான் இருக்கான்னு தெரியுது. சீத்தையே காணமே காணமே காணமேன்னு தேடிட்டு இருக்கே, ஏன் இந்த மாதிரி நாடகம் பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்ன நாடகம் பண்ண ராமன் கேட்கிற மாதிரி அந்த ஸ்லோகம் பண்ணார். இன்னைக்கு ஜட்டாய்க்கு மோட்சம் கொடுக்க தெரியுது, இங்க பக்கத்துல எங்க இருக்குன்னு தெரியல. மோட்சம் இந்த ஊர்ல இருக்குன்னு தெரியல, யாரும் பார்த்ததே கிடையாது. அது நான் சொல்றேன், நீ மோட்சத்துக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க, பக்கத்துலதான் சீத்தை இருக்கா, அங்கிருந்து 1000 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும், அது தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்கிறேன். வாய முடின்ற இதெல்லாம் பேசாதவங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப புருஷ சப்த வியாதி ராமனையே சொல்றது அப்படின்னு தெரிவிக்கிறா. அப்ப புருஷன் தன்னை மறைத்துக் கொள்கிறாய். இந்த பரபிரம்ம ஸ்தோதனை அப்ப மகாபாரத சொல்லும். புருஷஸ்ய விபுத் கர்த்தா சர்வலோக பிதாமகா. மகாபாரதத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. புருஷஸ்ய விபுத் கர்த்தா. நிறைய ஸ்லோகங்கள் மகாபாரதத்துல புருஷ சப்தத்துக்கு, அது திருமந்திரத்துக்கு, இதெல்லாம் பாண்டவாலே சொல்லியிருக்கா. நம்ம ஒரு கதாபாகத்தோட போறோமோ. ஏன்னா 1.25 லட்சம் ஸ்லோகம் மகாபாரதம். மகாபாரதம் இல்லாததே இவர் எங்கேயா தேடினா கிடைக்க போறது இல்லைன்னு அந்த அளவுக்கு மகாபாரதம் அவ்வளவு 1.25 லட்சம். அதை தெரிவிக்கிறார். புருஷஸ்ய விபுத் கர்த்தா சர்வலோக பிதாமகா. இவ்வுலகத்தை எல்லாம் படைக்கக்கூடியவன் புருஷன். அவன் தன்னை மறைத்துக் கொண்டு தர்மத்தை நிலைநிறுத்தி வாழ்ந்த விருஷ்டி வரும் சம்சம் எழுது வந்திருக்கா பாண்டவாலே. இந்த புருஷன் பகவான் இவன் என்ன பண்ணான், வந்தான் ஜகத்காரண வஸ்து. தன்னை மறைத்துக் கொண்டு லோகத்தில் தர்மம் நிலைநிறுத்துவதற்காக விருஷ்டி வம்சம்னா யாதவ குலம், அந்த யாதவ குலத்திலே பிறந்தான்னு மகாபாரதம் சொல்லும். அப்ப அவன் தான் புருஷன் அங்க மகாபாரதம் சொல்லப்பட்டிருக்கு. புருஷம் விஸ்வகர்மானம் அம்சம் நாராயணம் விபும். அம்சவதாரம் பண்ணி அன்னி உலகத்துக்கெல்லாம் வேதத்தை உபதேசம் பண்ணணும். அம்சவதாரம் பிரம்ம வேதத்தை தொலைச்சிட்டார். இவர் தான் அம்சவதாரம் பண்ணி அந்த வேதத்தை மீண்டும் கொடுத்தாரணும். அம்சவதாரம் பண்ணி உலகத்தை எல்லாம் லோகத்திற்கெல்லாம் வேதங்களை உபதேசித்தான் நாராயணன். அவன் யார்? புருஷன் என்று தெரிந்து கொள். இந்த ஸ்லோகம் சொல்றது. நாராயணத்து புருஷகா விஸ்வரூபே மகாத்விகதா சதுர்விபக்த புருஷகா. எப்படியெல்லாம் ஆசைப்படுகிறோனோ அப்படியெல்லாம் தன்னை பிரித்து கொண்டு உலகத்தில் பிறந்து விளையாடுவதற்காக புருஷன் நாராயணன் இவ்வுலகத்தில் பிறக்கிறான். தான் எப்படி ஆசைப்படுறாரோ அதான் முக்கியம். தன்னுடைய ஆசைக்கு தகுந்தாற்பட என
நாம பிறக்கிறது கர்மாதீனமாக, பகவான் பிறகு இச்சாதீனம். அவன் இச்சையா அவன் தேர்ந்தெடுக்கிறான் யார் தகப்பனார் யார் தந்தை. தசரதன் தந்தை, கௌசல்யா தாய் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறான். அதே போல அங்க இருக்கக்கூடிய தேவகி தாய், அதே போல வசுதேவர் தந்தைன்னு தேர்ந்தெடுக்கிறானா? நாம ஏதாவது தேர்ந்தெடுக்கிறோமான்னா நமக்கு தெரியாது. பிறந்ததுக்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சுதான் இவர் தந்தை இவர் தாயார்னு தெரியாது. ஆனா பகவான் அங்க வரத்துக்கு முன்னாடி என்ன தேர்ந்தெடுத்து வரான். அது மட்டும் இல்ல, அவர் வந்தது மட்டும் இல்ல, இதெல்லாம் அப்படி ஆசைப்படுறானோ அதன்படி அவர் பிரிச்சுட்டு அவர் விளையாடு லீலா விபூதின்னு பேரு இதுக்கு. இந்த பூதிக்கு லீலாவி விளையாட்டு அழகிலா விளையாட்டுடையானை இது கமநாட்டாள தெரிவிக்கிறார். ஆரம்பத்துல இந்த இந்த கடவுள் வாழ்த்து அழகலா விளையாட்டுடையான் அப்படின்னு தெரிவிக்கிறா. அப்ப விளையாடுவதற்காக புருஷன் நாராயணன் இவ்வுலகத்தில் பிறக்கிறான். அதுக்கப்புறம் அறிவம்ச ஸ்லோகம். புருஷஸ்ய ஹம்ஸ்ய சம்பூதம் தொம்பயம் நிர்ணயீஸ்வரி. புருஷனுடைய அம்சமாக நானோ நீயே உலகத்தில் இருக்கும் எல்லாம் பிறக்கிறேன் என்று வேதாந்தம் ஓதுகிறது. புருஷனுடைய அம்சமாக, புருஷன் யார்? ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய அம்சமாக அவனுக்கு சரீரமா இருக்குமோனோ அதைத்தான் தெரிவிக்கிறது. அப்படிதான் நாராயணன் சொல்லிட்டு புருஷ சுத்தத்தை சொல்லி அதனால் சொல்லப்பட்ட கடவுள் யாரோ அவனை அர்ச்சனம் பண்ணு, அதோடு பழகணும். அப்ப புருஷ சுத்தனாலே புருஷன் என்று சிவன் நாராயணன் சொல்றது இதே கிடைக்கிறது. அடுத்து பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்னா, தத்ர தத்ர தத்வா ஜெகநாதம் வாசுதேவம் விஷாகவிம் புருஷம் புருஷ சுக்தேன உபஸ்தே சமாதிகி. வாசுதேவனான புருஷனை புருஷ சுக்தத்தை சொல்லி பஞ்ச பாண்டவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். இருக்கு பாருங்க, வாசுதேவனான புருஷனை புருஷ சுக்தத்தை சொல்லி அன்னைக்கு பஞ்சபாண்டவா பண்ணியிருக்கா. சுவாமி அவ பிராமணா இல்லையா? சத்திரியாருக்கு உண்டு. சத்திரியா பிராமண சத்திரிய வைசிய 3 பேருக்கு உண்டு. 3 பேரும் வேதத்தை சொல்லலாம். அப்படி இருக்க செய்து அவ என்ன புருஷத்தை சொல்லி பஞ்சபாண்டவர்கள் அந்த வாசுதேவனான புருஷனை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் மகாபாரத சொல்லும். அப்படி இருக்க செய்து இது ரகுவம்சம் 13வது சர்க்கத்துல நாபி பிரபு ராம் ரகு ஆசை நேன சம்ஸ்கம் சூரியனா பிரமதே தாத்ரா அமும் குகான் யோசிதே யோகமுத்ரா சம்சுதே லோகான் புருஷோகோ. திருப்பார்க்கடலில் நாராயணன் சயனித்திருக்கான் இல்லையா? அவன் உலகத்தை எல்லாம் காப்பதற்காக தன் திருவுள்ளத்தாலே மரணம் பண்ணி கொண்டே புருஷன் அயனித்து இருக்கிறான், சயனித்து இருக்கிறான். பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன். கேள்விப்பட்டிருக்கல? 2ஆம் பாட்டு திருப்பாவையில. வையத்து வாழ்வீர்கா நாம் உண்ணம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிபாடின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல இங்க இருக்கிறது அங்க திருப்பார்ல சைனித்து நாராயணன் சைனித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த சைனித்துக் கொண்டிருக்கிற நாராயணன் தான் புருஷன் அப்படின்னு இது அறிவம்ச ஸ்லோகம் சொல்றது. இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னன்னா, மகாகவி காளிதாஸ் அவர் குமார சம்பவம்னு ஒரு நிறைய கிரந்தம் பண்ணியிருக்காரு. மகாகவி அவர். அந்த குமார சம்பவத்துல தம் அப்யாகது பிரசித்தம் அப்யாக அப்படி ஒரு 4-5 தான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். 50க்கு மேல பிரமாணங்கள் இருக்கு. அதை எடுத்துட்டோம் வச்சுக்கேன், இந்த பிரமாணமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 காலட்சம் இருக்கு. தம் அப்யாகது பிரசித்தம் அப்யாகச்சது பிரதமோ விஷாது ஸ்ரீவத்ஸ சம்யா புருஷஸ்ய சாட்சாத். ஸ்ரீவத்ஸ லட்சுமியை திருமார்பிலே கொண்ட எம்பெருமான் சிவன் நாராயணன், அவனே சாட்சாத் புருஷன். இது யார் சொல்றான்னா, குமார சம்பவத்துல மகாகவி சொல்றார். அவருக்கு தேவி உபாசகர், அவர் தெரிகிறார். அப்படிப்பட்டவன் திருமார்பிலே பிராட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவனே புருஷன். இப்ப நாராயணன் தெரியாது. ஆக முதலில் சகஸ்டீருஷா புருஷகா சகஸ்டாட்ச சகஸ்டபாத் சபூகம் விஸ்பதோ விஸ்தா அத்தியதிட்ட தசாங்குலம். 1000 கண்கள், 1000 திருவடிகள், 1000 திருமுகங்கள், 1000 கண்கள் அப்படின்னா சரி சுவாமி, இது ஏன் சுவாமி 1000 தேவை? ஒரு கண்ணா இல்ல பார்க்க முடியாதா? அதனால பகவான் கண் நிறைய வேலை செய்யறார். சகஸ்டாட்ச 1000 கண்கள். என்னன்னா ஒரு கண் இருந்தா எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? இல்லதான் பார்க்க முடியும். சங்கல்பத்தாலே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல சுவாமிங்க. இது இத்தனையும் அவனுக்கு இருக்கக்கூடிய திருமேனியோ, அவனுக்கு இருக்கக்கூடிய அவயவங்களோ, அவனுக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்களோ அவனுக்காக இல்லை. அப்ப என்ன சுவாமி, நாம் கண் கொண்டு செவிக்கணுமோனும் நமக்கு பிடிப்பதற்கு ஒரு பிடிப்பு வேணுமோனும். இப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னா இந்த பேர்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த பேர் தான் பெருமாள் புருஷன் அப்படின்னு சேவிக்க முடியும்னா மனசு வராது. உண்மை அதுதான். உண்மை அதுதான். எந்த வஸ்துவா இருந்தாலும்
அப்ரஹ்மாத்மக தத்துவமே இல்லைன்னு அர்த்தம். பிரம்மம் இல்லாத தத்துவம் ஒண்ணு இருக்குன்னா அது தத்துவமே இல்லை. தத்துவம்னா உண்மை பொருள். அப்ப பிரம்மம் இல்லாத தத்துவம் எதா இருக்கா? ஒண்ணும் இல்லையே. அப்படி இருக்க செய்து எல்லாமே வந்தாங்க. அது ரிஷிகளுக்கு வேணா அது இதுவா இருக்கு. நம்மால பிடிச்சிக்க முடியுமாண்ணா? பிடித்துக் கொள்ளவே முடியாது. கோயில்னா எதுக்கா இருக்கு? தூணிலும் துரும்பிலும் பிரகலாதம் சொன்னானோ, இப்ப தூணியே சேவிச்சுக்க வேண்டியதான், துரும்பையே சேவிக்க வேண்டியதானா? அவனுக்கு அந்த அளவுக்கு பக்தி நிஷ்டை இருந்தது. நமக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. அதனாலதான் ஒரு உருவத்தோடு வரணுமோ, அதுக்குதான் இங்க உருவம் கொடுத்திருக்காரு. சகஸ்ட சீரிஷா புருஷகா சகஸ்டாட்ச சகஸ்டபாத், எல்லா இடத்துலும் வியாபித்து இருக்கிறாண்டியா பகவான். அப்ப சகஸ்டபாத் அப்படின்னா ஒரு தலை இருந்தா கண்ணால் ஒருத்தர், வாயால் ஒருத்தர், காதால் ஒருத்தர் சொல்றதெல்லாம் கேட்க முடியும். ஆனா ஆயிரம் ஆயிரமான தலைகள், ஆயிரம் ஆயிரமான கால்கள், ஆயிரம் ஆயிரமான திருக்கண்கள் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? இப்ப ஒரு கண் இருந்தா அப்படி கனிவா பார்ப்பார். நமக்கு இந்த மாதிரி சந்தேகம். அவர் கண் கொண்டு அவர் நமக்கு அனுகிரகம் பண்ண போறதில்ல, கால் கொண்டு அவர் இங்க வரப்படுறது, எங்கேயும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை. அவர் இங்க இல்லைன்னா பகவானால் நகரவே முடியாது. என்ன சுவாமின்னா, அவர் எங்க இல்ல நகரத்துக்கு? சுவாமி இங்க இல்ல சுவாமி, அவர் அங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அங்கேயே இருக்காரு, இங்கேயே இருக்காரு, எங்கேயுமே இருக்காரு. அப்ப நகரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இது பாக்குறாருனோ, அப்ப இந்த மாதிரி இருக்கணும். இப்ப எதுக்கு அது மாதிரின்னா, இப்ப என்ன பண்ணுவோம்? கண் இருக்கணும். திருக்கண்களால அடியார்களை நன்னா கனிவா பாக்குறார். அத்தனை ஆயிரம் திருக்கண்கள் தான் அடியார்களை பார்க்க முடியும். இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். கண் ஒருத்தர் வாய இருந்தா வாயால அவரை பாச முடியும். காது ஒரு காதா இருந்தா எல்லாத்தையும் கேட்க முடியாது. ஒரு வாயா இருந்தா எல்லாத்தையும் பேச முடியாது. அதே போல ஒரு கண்ணா இருந்தா எல்லாத்தையும் அனுகரிக்க முடியாது. அதனால இத்தனை கண்கள்னார். சரி, அது எதுக்கு தோணு? இரண்ய கசிப்பு ராவணன் இவரெல்லாம் பார்த்தா கோபத்தோடு பார்க்கணும், அதுக்கு ஒரு கண் வேணும். மற்றொரு கண்ணுன்னா யசோதை போன்றவர்கள்லாம் ரொம்ப அடக்கத்தோடு பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, நல்லா இன்னொன்னு ஆழ்வார்கள் ஆச்சாரம் அவாலையும் ரொம்ப ஆதரத்தோடு காதலோடு பார்க்கணுமோ. அப்ப இத்தனை கண் வேணும். சகஸ்ட சீர்ஷா புருஷகா சகஸ்டாட்ச சகஸ்டபாது. அப்ப உள்ளே செவித்து விட்டு போகலாம்னு இந்த வருவோம். கண்ணு கண்ணு தூதிசை கண்கள்னு பேர். இந்த கண்ணை பார்க்கச்சே நமக்கு என்ன பண்ணணும்னா, அப்படியே வாசல கோயில் சிறப்புலாம் வீதியிலேயே கோயில் கட்டி பாருங்க. அப்படி போறச்சு ஆந்திவே போறச்சே அப்படியே கையை கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கணும். கையை கூப்பிடுறச்சையே ஏன் அங்க இருக்க, உள்ள வரலாமே அப்படின்னு கண்ணுக்கு தூதி விடுவார். தன் கண்களை தூதிசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கின ஆழ்வாகாசம். இந்த கண்களை தூடு வராலாம். கண்களை தூடுன்னு நம்ம பார்த்தவனே கூப்பிடுறாரு போட்டிருக்கேன். கிட்டக்க போறாங்க. கிட்டக்க போய் ஒருவேளை நமக்கு நல்லா காட்சி கொடுப்பாருன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேன். தூரக்க இருக்கிறவங்க கிட்டக்கவான்னு சொல்லுவாரு. கிட்டக்க போயாச்சுன்னா அப்படி இனிமேல் காட்சி கொடுக்க போறதுல பயப்படுத்துற மாதிரி பண்றானோ. இப்படி ஒவ்வொரு கண்ணு இருந்தா போறாது. அதனால சகஸ்ட சீரிஷா சகஸ்டாட்சன் ஆனா 1000 விதமான கண்கள் தெரிகிறார். இதுல பராசர பட்டன்னு ஒரு பெரியவன். அப்ப என்ன தெரியும்னா, கருணை எண்ணம் வந்து ரொம்ப வேகமா ஓடி வருதான். அப்படி எல்லாம் கற்பனை. அந்த கற்பனையிலேயே தெரியாது. கருணை எண்ணம் அமுதம் இருக்கு இல்லையா, கண்ணுல இருந்துதான் கருணை வருது. அந்த அமுதம் வேகமா கண்ணிலிருந்து ஓடி வருது. அது இவ்வளவு அவ்வளவு சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு தூரம் ஓடி கரபுரண்டு, எப்படி காவிரி கரபுரண்டு ஓடி வருதோ அதே போல பகவானுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கருணை என்றது அப்படி ஓடி வருது. ஓடி வருச்சு. அது இப்படி போயிட்டே இருக்கச்சு. கடை அடிச்சுட்டு போகணுமோனோ, கடை அடிச்சுட்டு போறது வேற. யாராவது விழுந்து சேவிச்சா அவ கிட்டக்கு வரைச்சு நல்வரவு வாங்க, கிட்டக்கு வாங்க, கிட்டக்கு வாங்க, கிட்டக்கு வாங்கணும் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அந்த கண் வருது. அது மட்டும் இல்ல, அந்த ஜனம் அப்படி எட்டி பார்க்கணும். உள்ளுக்குள்ளி சில பேர்லாம், சில பெண்கள்லாம் இருக்கா அப்படி சற்று ஏதாவது சொல்லி உடனே பலபலபலம் கண்ணு ஜலம் வந்துடும். ஜலம் வந்துடுறது என்ன சுவாமி உள்ளுக்குள்ளேயே காவேரி வச்சுட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கா அந்த பகவான். அதே போலன்னா அவன் உள்ளுக்குள்ள அப்படியே நீரோட்டம் இருக்குமா இந்த கண்ணுல. இது நீங்க வந்து அங்க இருந்து இந்த பிளாஷ் லைட் போட்டா வச்சுக்க, அப்படியே பலன்னு தெரியும். அந்த மாதிரி அந்த நீரோட்டம் போயிட்டே இருக்குமா. இதைத்தான் திருப்பானாழ்வார் தெரிவிக்கிறார். கரியவாகி புடை வளர்ந்து விழுந்து செவ்வறிவோடு நீண்டவ பெரியவாய கண்கள் தெரிவித்தார். என்னை பேதமேசனே மிளிருமா. என்ன மிளிரும்னா, உள்ளுக்குள்ள அந்த கருணை அப்படியே தத்தளித்து கொண்டிருக்குமா. எப்ப யாருக்கு பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம். அங்க உள்ளுக்குள்ள அந்த ஜலம் இருந்துட்டே இருக்கியா, வெளிச்சம் அடைக்கச்சு அப்படியே பலன்னு தோன்றதுமோ. அப்படிப்பட்ட கருணை வெள்ளத்துல நம்ம குளிக்கணும். இந்த ஜகத்தத்தில் குளிர வைப்பதுக்குதான் அந்த கண். இப்ப இந்த கண்ணு எவ்வளவு பெருசா இருக்குன்னா, இந்த கண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கிறதுதான். ரெண்டு கண்ணும், இந்த கண்ணும் இந்த கண்ணும் பேசிக்கிறதுதான். என்ன பேசுறதுன்னா, நாம லோகத்துல இருக்க அத்தனை பேரும் கட்டாட்சிக்கணும். அப்படின்னா அத்தனை பேருக்கும் நம்ம வந்து நம்முடைய அருளை போயிடணும். கண்கள் தானே அருள்.
என்ன அருள் பொழிவது கையால காணிக்கிறார் அந்த செய்கை. ஆனா இந்த கண் பார்வை தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த கண் என்ன பண்றது, எத்தனை மக்கள் இருக்காரோ மொத்த பேரையும் நம்ம ரட்சிக்கணும். அதுக்காக இந்த கண்ணுக்கு ஆசை என்ன பண்ணிச்சுன்னா, நாம எல்லாரையும் கொண்டு வந்து பகவான் திருவீட்டுல கொண்டு வந்து சேர்த்துணும். அப்ப என்ன பண்ணலான்னு கேட்டுச்சு. ஒண்ணு வேண்டாம், ஒரு கண்ணு இன்னொரு கண்ணு சவால் கட்டுறதுதான். என்ன விடுறாங்கன்னா, எல்லாரையும் நம்ம பண்ணணும்னா இந்த கண்ணு போராது, கண்ணு கொஞ்சம் பெருசாகணுமே, கண்ணு கொஞ்சம் பெருசாகணுமே. என்ன பண்ணித்தான் இந்த கண்ணு இப்படி மேல போறதான், இந்த கண்ணுடைய கருணை வெள்ளம் மேல போதான். மேல போச்சு இங்க புருவம் இருக்கணும். இந்த நீனே எங்கிட்ட வந்துட்டு இருக்க, கிட்டக்க வராத அப்படின்னு புருவம் தடுக்கிறதான். மேல போனா இந்த புருவம் தடுக்கிறதான். சரி, புருவம் தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இது பக்கவாட்டுக்கு போறதான். பக்கவாட்டுக்கு போன உடனே இந்த காது இந்த ரெண்டு கண்ணுடைய காது இருக்கணும். இந்த காது அப்படியே தடுக்கிறதான். எங்கிட்ட காதுக்குள்ளேயே குளமா இருக்கு, அந்த குளத்தை போல இதை தாண்டி போக முடியலையே அப்படின்றது. உடனே கீழே இறங்குறது மூக்கு தடுக்கிறது. என்ன பண்ணலான்னு பார்த்தா இந்த பராசரப்பட்ட தெரிவிக்கிறார், ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய கருணை வெள்ளம் கீழே வரணும். கீழே வந்துட்டுன்னு வச்சுக்கேன், அந்த கீழே வரக்கூடிய கீழே பட்டதா அப்படி திருவடிக்கு வந்துருமோனோ, அந்த திருவடி கிட்ட நான் இருக்கேன், எனக்கு அந்த கருணை வெள்ளத்தை கொடுன்னு பிரார்த்திக்கிறேன். எதுன்னு சொல்ல வேண்டாம். அப்ப அந்த கண் நிறைய வேணுமோ, அப்ப அது கண் கொள்ளா காட்சி இல்லையா, அப்படி கண் யாராவது பார்க்கணும்னா அவன் நிறைய. ரெண்டாவது ஸ்ரீவை கூட 2 கண் இருந்தா போறோம். இங்கதான் நிறைய கண் வேணும். ஏன் சுவாமி ஸ்ரீவைக்கு 2 கண் இருந்தா போறோம், இங்க நிறைய கண் வேணும்? அங்கேயும் அதே மாதிரி தானே? இல்ல, இப்ப நாம யாராவது பார்த்து கட்டாட்சிக்கணும், அவருக்கு கிருபை பண்ணணும், அருள் பண்ணணும்னா அவர் தப்பு பண்ணியிருப்பார். தப்பு பண்ணியிருந்தாதான் நிறைய அருள் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்ரீவைகுண்டத்தில் யாரும் தப்புன்னு அங்க கலங்குவாரும் இல்லை, கலக்குவாரும் இல்லை, 2 பேரும் கிடையாது. அப்ப தப்பே கிடையாது. அப்ப 2 கண்ணு போடும். ஆனா அதே பகவான் இங்க வந்தாச்சுன்னா அத்தனை பேரு, இங்க எத்தனை பேருக்கு ஒருத்தர் கலங்குவாரும் உண்டு, கலக்குவாரும் உண்டு இல்லையா? அதனால்தான் இங்க 1000 கண்கள் சாஸ்திரம் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, சகஸ்டாட்ச அப்படி வைகுந்தநாதனுக்கு 2 இருந்தா போறோம். ஆனா இங்க 1000 கண்கள் இருந்தாதான் பார்க்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க. வெறுமனே பார்ப்பதற்கு அவருக்கு கண் தேவையில்லை. ஸ்ரீவைகுண்டத்தில் யாரும் தப்பு பண்ணலையே. அதனால அப்ப கருணை பார்ப்பதற்கு, கட்டாட்சம் புரிவதற்கு கிருபையை காட்டிலும் கண்ணுக்கு வேலையே இல்லையே. சரி, அப்ப இப்ப இருக்கச்சது கண் வேணும், நிறைய கண் வேணும். நிறைய கண் வேணுன்றதுக்காக இதிகம் பண்ணிட்டு இருக்கார். சரி, இதற்கு மேல அதனால புருஷேவ இப்படிப்பட்ட அந்த கண், அப்படிப்பட்ட அந்த திருவடிகள், சகஸ்த சீருஷா புருஷகா சகஸ்டாட்ச சகஸ்டபாது சமூகம் விஸ்வதோ விருத்தா அச்சதிட்ட தசாங்குலம். அப்ப எல்லா 14 லோகங்கள் அந்த கடாகங்கள், அந்த கடாகத்துக்கு மேலே 10 மடங்கு 10 மடங்கு 10 மடங்கு பெரியதாக அதையும் தாண்டி நிற்கிறான்னு சொல்லித்து இப்ப முதல் மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரம் முடிவு பெற்றது. இப்ப 2வது மந்திரம். முதல் மந்திரம் சொல்லப்பட்ட கருத்து என்ன, மறுபடியும் சுமாரா விவரிக்கேன். இந்த மந்திரம் சொல்லிட்டு அதோடு சேர்த்து விவரிக்கும். அடுத்த 2வது மந்திரம், 2வது ஸ்லோகம். புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் உதாமிருத அசேஷானக யதன்னேனாகி ரோகதி. மொத்தம் 18 மந்திரங்கள். அது முதலே அவதாரிகனுக்கே பார்த்துரும். மொத்தம் 18 மந்திரங்கள். எஜுர்வேத கணக்கின்படி பார்த்தா 18 மந்திரங்கள், ரிக்வேத கணக்கின்படி பார்த்தால் 16 மந்திரங்கள். இதெல்லாம் பூர்வ அனுவாகம்னு பேரு. இதன் பிறகு உத்தர அனுவாகம் இருக்கு. பின்னாடி வர சொல்றேன். உத்தர அனுவாகம் இருக்கு. இதுக்கு சொன்ன இப்ப இந்த 2வது மந்திரத்தாலே இப்ப காலங்களை கடந்து நிற்பவன் என்று பொருள். அப்பன்னா முதல் மந்திரத்தால சொல்லப்பட்டது தேசத்தை கடந்து நிற்பவன். அப்பனா அத்தியதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு பார்த்தோம். எல்லா தேசத்தையும் கடந்து நிற்பவன் முதல் மந்திரத்தால சொன்னார். இப்ப எல்லா காலத்தையும் கடந்து நிற்பவன் 2வது மந்திரத்தால சொல்லிக்கிறார். எல்லா காலத்தையும் கடந்து நிற்பவன். இப்ப முதல்ல புருஷ இது கீழே இருக்கு. இந்த புருஷன் இந்த வர பாருங்க, புருஷ ஏவேதகம் சர்வம் இருக்கணும். சகஸ்ட சீருஷா புருஷகா சகஸ்டாட்ச சகஸ்டபாத் சபூபம் விஸ்வதோ விருத்தா அத்தியதிஷ்டாங்குலன் முதல் மந்திரத்தை புருஷ சப்தம் இருக்கு. சகஸ்ட சீருஷா புருஷகான் இருக்கு. அப்ப புருஷகான்னு சொன்ன உடனே மறுபடியும் இங்க சொல்ற பாருங்க 2வது மந்திரத்துல புருஷ ஏவேதகம் சர்வம், புருஷ ஏவேதகம் சேர்த்து சொல்றா பாருங்க. ஏன்னா முதல் பாசத்தை புருஷன்னு சொல்லியாச்சு. புருஷன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப சகான்னு தொடங்கின புருஷன் தான் மேலே மேலே ஒரு அர்த்தம் இல்லையா? ஏன் சுவாமி மறுபடியும் புருஷன் சேர்க்கிறார்?
எக்ஸாம்பிள் சொல்றேன். ராமசாமி உள்ள வந்தார், ராமசாமி உட்கார்ந்தார், ராமசாமி தீர்த்தம் கேட்டார், ராமசாமி சாப்பிட்றேன்னு சொன்னார், ராமசாமி படுக்க இடம் கேட்டார். யாரா அப்படி சொல்லுவார்? ராமசாமி உள்ளே வந்தாரு சொன்னேன் என்ன சொல்லுவார்? அவர் தீர்த்தம் கேட்டார், அவர் படுக்க இடம் கேட்டார், அவர் சாப்பிட்றேன்னு சொன்னார் அப்படின்னு என்ன சொல்லுவான்? ஒவ்வொன்றுக்கும் ராமசாமி சொல்ல மாட்டாமோ? ஒரு பைத்தியம் என்ன பண்ணிட்டு பாரு, ராமசாமி உள்ள வந்தாருன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அவர்னு சொல்லிட்டு அப்ப வேற யாரோ ராமசாமி இல்லையா அப்படின்னு கேட்குமோ? இந்த குழப்பம் வரும் சாஸ்திரத்துக்கு தெரிஞ்ச பாருங்க. புருஷேவே தகம் சர்வம். முதல் மந்திரத்தை ஒரு சகஸ்ட சீருஷா புருஷகா அந்த புருஷ சப்தத்தை சொல்லிட்டு இனிமே அதையே அப்படியே வச்சுக்க வேண்டியதுன்னு அந்த புருஷ சப்தத்தை தான் 2வது மந்திரம் 3வது மந்திரம் 4வது மந்திரம் எல்லாமே சொல்ல போகுது. 18 மந்திரங்கள் தான் சொல்ல போறதுன்னு அர்த்தம் தானே. ஆனா சாஸ்திரத்துக்கு என்ன சந்தேகம்னா, இவன் எங்க குழப்பிண்டி இது வேற யாரோ புருஷன் சொல்றது போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் புருஷேவே தகம் சர்வம் தான் சொல்லுங்க. புருஷேவே தகம் சொல்றோம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? ஏன்னா சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. இத நம்ம இப்ப ராமசாமி வந்தா, ராமசாமி உட்கார்ந்தா, ராமசாமி போனார், ராமசாமி எழுந்தா, ராமசாமி சாப்பிட்றான்னு சொன்னா இது நல்ல தமிழே கிடையாது. நல்ல தமிழ் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்கு சொன்னா அந்த மாதிரி திரும்ப திரும்ப பேரை சொல்றதுன்னா சாஸ்திரம் தெரியும்னா ஒவ்வொரு மந்திரத்தையும் புருஷன்னு வருது. அதனாலதான் புருஷ சுத்தம்னு இது இன்னொரு பேரு. ஏன் புருஷ சுத்தம்னு வேணா ஒவ்வொரு மந்திரத்திலும் புருஷ சுத்தம். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ராமானுஜ நூற்று தான் 108 பாசனம். ராமானுஜம் தான் 4000க்குள்ள ராமானுஜம் தான் 108 பாசனம். அதுல ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு வரும். முதல் பாசுரம் பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ்மணிந்த பாமன்னுமாறன் நடிமணிந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தன் நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லுவான் நாமங்கள். எப்ப நாமங்கள் இருக்கும் நெஞ்சே சொல்லுவான் நாமங்கள் சொல்லியிருக்கணும். இப்ப ராமானுஜருக்கு நிறைய 1000 திருநாமக்கள் உண்டு. சகஸ்ட 1000 திருநாமக்கள் உண்டு. அப்படிங்கிறது ஒரு பாட்டுல ராமானுஜர், ஒரு பாட்டுல உடையவர், ஒரு பாட்டுல இளையாழ்வார், ஒரு பாட்டுல எதிராஜர், ஒரு பாட்டுல கோதாகிருஜர், ஒரு பாட்டத்துல பாஷ்யக்காரர். எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேரு சொல்லியிருக்கலாமோ? அத்தனை பேரு சொல்லாம ஒருவேளை அந்த பாசுரத்தை எழுதி திருவரங்கத்தனை அது தெரியாதுன்னு நல்லாவே தெரியும், எல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா அப்படி சொல்லாம ஒவ்வொரு பாட்டுலயும் ராமானுஜா 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 2000 பெயரே உபயோகப்படுத்தல. ராமானுஜம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 2வது பேரையும் உபயோகப்படுத்தவே இல்லை. 108 பாட்டுலயும் ராமானுஜா ராமானுஜான்னு சொன்னான். அந்த ஒரு திருநாமத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏன் சுவாமி என்னன்னா எதனால அது மட்டும் சொன்னா அந்த ஒரு திருநாமத்தையே சொல்லி முடிக்கிறதுக்கு சக்தி போறல. அதுக்கு மேல எங்க நான் 108 நாமாக்கள் நான் வைக்க முடியாதுன்னு தெரிவிக்கிறேன். இது சொல்ல வந்தேன்னா அதே போல அதனாலதான் அதுக்கு ராமானுஜ நூற்றந்தாதின்னு பேரு. இல்லைன்னா எதிராஜ நூற்றந்தாதின்னு பேர் வச்சுக்கலாம், அல்லது உடையவர் நூற்றாந்தின்னு பேர் வைக்கலாம், இளையாழ்வார் நூற்றாந்தின்னு பேர் வைக்கலாம். ராமானுஜ சப்தம் இருக்கிறபடியாலே ராமானுஜ நூற்றந்தாதி பேரு. அப்ப இந்த மந்திரத்துல ஒவ்வொரு மந்திரத்திலும் புருஷ புருஷ புருஷங்கிற சப்தம் வருகிறபடியாலே புருஷன்னு பேரு. நம்ம முன்னாடியே பெயர் காரணம் என்னன்னு முன்னாடியே பார்த்திருக்கோம். இருந்தாலும் இப்ப ஒரு காரணம் கட்சத்தை வருவோம். புருஷ ஏவே தகம் சர்வம் அப்படின்னு இல்லையா? அப்படி இதுவும் ஒரு காரணம். இன்னொன்னு பார்ப்போம், இன்னொரு விஷயம் சொல்லு. ஏன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள் நிறைய சொன்னதான் புரியும். திருவாய்மொழி 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி. அதுல இன்னைக்கு திருமலை அப்பன் இருக்கா இல்லையா, அவருக்கு 2 பதிகத்தை நம்மாழ்வார் பாடியிருக்கார். அப்பனா 22 பாட்டுக்கள். அது இல்லாம இதுவும் திருவாய்மொழியில மட்டும், அது இல்லாம ஒவ்வொரு 10க்குள்ளையும் அவரை பத்தி பாடியிருக்கார், நிறைய பாடியிருக்கார். பிரதானமா ஒரு பதிகமா பாடினது 2 பதிகம். 3ஆம் 10 3ஆம் திருவாய்மொழி, 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி. 6ஆம் 10 10ஆம் திருவாய்மொழியில உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கேத்தி அம்மானே அப்படின்னு பார்த்தது. குணபாதம் கூடுவது கூறாயும் கூறாயும் இல்லையா, குணபாதம். ஒவ்வொரு பாசனத்திலையும் திருவடி பிரஸ்தாபம் வரும். திருவடி பத்தி சொல்லிட்டே இருப்பார். திருவடி பத்தி சொல்லிட்டே இருக்கச்சு கடைசியில 10ஆம் பாட்டு அகலைகளிலே இறை வந்து அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு முடியாது. அந்த முடியச்சு 11ஆவது பாட்டு மறுபடியும் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து வருதோம். அப்ப திருவேங்கடவனை யாரெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரோ அவர் திருவடியை பத்தினா மோட்சத்தை போகலாம் தெரிவிக்கிறார் இல்லையா. இந்த 10 பாட்டை விடாம திருவடியை பாடினபடியாலே அங்க என்ன அது சரணாகதி உண்டான ஒரு பாசனம் தெரிவிக்கிறார். ஏன்னா திருவடி பிரஸ்தாபம் வந்து சரணாகதி. அதே போல இங்க புருஷ சப்தத்திலும் ஒவ்வொரு மந்திரத்திலும் புருஷ என்கிற சப்தம் வருகிறது இல்லையா. அதனால புருஷ ஏவே தபம் சர்வம் யத் பூதம் யச்ச பக்யம்
உதாமிருதத்வசேஷானக யதன்னேனாதிரோகத்தின்னு சொல்ற. இப்ப மந்திரத்துக்கு உண்டான அர்த்தத்தை பார்ப்போம். இப்ப எந்த ஜகத்தானது புருஷ ஏவே தகம் சர்வம் யத்பூத் முதல பதபதார்த்தம். புருஷ ஏவே தகம் சம் எந்த ஜகத்தானது ஏற்கனவே இருந்ததோ, எது இப்போது இருக்கிறதோ, இந்த ரெண்டு எடுத்திருக்காரு. புருஷ ஏவே தகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம். இந்த யத்பூதம் யச்சபவ்யம் தான். அதாவது இந்த ஜகத்தானது ஏற்கனவே இருந்தாதோ, எது இப்போது இருக்கிறதோ, இரண்டு எடுத்துக்கலாம். அப்பனா என்ன அர்த்தம்? இறந்த காலம் நிகழ்காலம், இறந்த காலம் நிகழ்காலம் இந்த எழுதினா. ஆனா வருங்காலம் இல்லை, வருங்காலம் மட்டும் இல்லை. அப்ப இல்லாததை நம்ம தருவித்துக் கொள்ளணும். மூன்று காலத்தையும் தெரிவிக்கார். இறந்த காலம் வருங்கி, அதே போல நிகழ்காலம் தெரிவிக்கார். இல்லாதது அப்ப ரெண்டு காலம் இருக்கேன்னா மூணாவது காலத்தை சேர்த்துக் கொள்ளணும். அப்பனா நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம், இந்த மூணு காலத்தும் எதுவெல்லாம் இருந்ததோ அதான் அர்த்தம். புருஷ ஏவே தகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம். அப்ப எதெல்லாம் இருந்ததோ, மேலும் போன கல்பம் இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய கல்பமாகட்டும், வரப்போ கல்பம்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள் முடிஞ்சதுன்னா ஒரு கல்பம்னு அர்த்தம். என்ன சொல்ல, ஒரு நாள் முடிஞ்சா கல்பம்னு சொல்லாம எத்தனை தெரியுமா? மொத்தம் 42,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். 42,20,000 வருஷங்கள் ஒரு சதுர்யுகம். அப்படி இருக்கச்சே 4,32,000 வருஷங்கள் ஒரு கலியுகம். 42,00,000 கலியுகம். இது சதுர்யுகம், 4 யுகங்கள். அந்த மாதிரி 4 யுகங்கள் 1000 தடவை வரணும். 1000 தடவை வரணும்னா வந்துருமா? வரணும். வந்துருத்தோம்னா அதைத்தான் கல்பம்னு சொல்லுவாங்க. அந்த கல்ப அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு 12 hours ஆகுது. பிரம்மாவுடைய காலம் 12 hours அப்படின்னா அது பகலா இருக்கலாம், ராத்திரியா இருக்கலாம். பிரளய காலம் வந்துட்டு வச்சுக்கேன். நம்ம இந்த பிரளய காலம் எப்படி இருக்கும்னா, இப்ப வாழ்ந்து இருக்கக்கூடிய இரவு பகல் வருதனோ அதே போலதான் பிரளய காலம் இருக்கும். அப்பனா 43,20,000 வருஷங்கள் இருக்குமா சுவாமினா? இல்ல, அது 1000 பெருக்கணும். அத்தனை வருஷங்கள் பிரளய காலம் தான் இருக்கட்டும். அப்படி இருக்கு. அப்பதான் அவருக்கு ராத்திரியில ஒரு வேலை செய்ய மாட்டார், பகல்ல தான் சிருஷ்டி காரியம் பண்ணுவார். இருக்கட்டும். அப்படி இருக்கதான் அந்த போன கல்பகாலமாகட்டும், இப்ப இருக்கிற கல்பகாலமாகட்டும், வரப்போகிற கல்பகாலமாகட்டும், அப்ப இது எல்லா தத்துவம் இதம் சர்வம் புருஷ ஏவே தகம் இதம் சர்வம். நம் கண்ணாலே பார்க்கும் இந்த ஜகத்து முழுவதும் பிரம்மமே. புருஷ ஏவே தகம் சர்வம் என்ன கீழே மந்திரத்தாலே புருஷன்னு யாருன்னு விளக்கினார். அந்த புருஷனே தான் முற்காலத்தில் இருந்தான், எல்லா காலத்திலும் இருக்கிறான். அந்த புருஷனே என்னது இப்ப இந்த காலத்தில் இருக்கிறான் என்கிற பொருளோடு புருஷ ஏவே தகம் சர்வம் வருங்காலத்தில் இருக்க போகிறார். எல்லா பொருளும் இருக்கு, அவரும் இருக்க போறார். அந்த புருஷன் வேறல்ல, இந்த பொருள் அத்தனையும் வேறல்ல. அந்த புருஷன் வேற. அப்படின்னா புருஷ ஏவே தகம் சர்வம்னா முன்காலத்திலும் இருந்தார், முன்காலத்திலும் பொருள்கள் உண்டு, நிகழ்காலத்திலும் பொருள்கள் உண்டு, புருஷன் உண்டு, வருங்காலத்திலும் புருஷன் உண்டு, அதே போல பிரம்மம் உண்டு. அப்ப அந்த பிரம்மம் வேறல்ல, அந்த பொருள் வேறல்ல. அந்த பிரம்மம் வேற, அந்த முக்காலத்திலும் பிற்காலத்திலும் எல்லாம். அப்ப இந்த இடத்துல என்ன தெரியுது? என்னென்ன ஜீவராசிகள் உண்டுதோ, என்னென்ன ஸ்தாவரம்னா மரம் செடி கொடிகள், ஜங்ககமோ, ஜங்ககம்னா பிராணிகள், என்னென்ன பிராணிகள், விலங்குகள், சித்தன் அச்சித்தன எது இருக்குமோ அது அத்தனையும் பிரம்மமே. அதத்தான் ஒரே வார்த்தையில சொன்னேன், அப்ரஹ்மாத்மக தத்துவம் கிடையாது. தத்துவம்னு எடுத்துட்டா எல்லாமே தத்துவம். தத்துவம் 3 தத்துவம்: சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பகவான், சித்து என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா, அச்சித்து என்று சொல்லக்கூடியது நம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஞானசூன்யமாக இருக்கக்கூடிய பொருள்கள். எந்த பொருளுக்கும் ஞானம் கிடையாது. எந்த பொருளா எடுத்துனாலும் சரி, இதே சமயம் மோட்டர் எல்லாம் ஓடிட்டு இருக்க, எனக்கு கரண்ட் கொடுத்தா ஓடினா அதுக்கும் ஞானம் கிடையாது. நம்ம போட்டா போதும் தெரிவிக்கணும். அப்படி இருக்க இந்த 3 தத்துவங்கள் அனைத்தும் பிரம்மமே. அப்ப பிரம்மம் வேறல்ல, ஜகத்து இந்த ஜகத்தையும் வேறல்ல. அப்ப சேத்தனங்கள் என்ன, அச்சேதனம் என்ன, முழுக்க பிரம்மம். இது முக்கியமான வாதம். இது புருஷ சுத்தம் சொல்றது. ஏன்னா ரொம்ப சூஷ்மமான அர்த்தம், நிதானம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல நிறைய வாதங்கள் இருக்கு, நிறைய மதங்கள் கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுறது. சாஸ்திரம் என்ன சொல்லிக்குன்னு பார்ப்போம். இதம் சர்வம்
புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் எச்சபயம். கொஞ்சம் மாத்திக்கணும். இதம் சர்வம் புருஷ ஏவ, இதம் சர்வம் புருஷ ஏவ, அந்த புருஷனையே இதம் சர்வம். இப்ப புரியுதுன்னா அடிய முதல்ல சொன்னணும், எல்லாமே பிரம்மம்னு சொன்னணும். அப்ப இதம் சர்வம் புருஷ ஏவ, இதம் சர்வம் புருஷனையே இதம் சர்வம். அப்படி சொல்லாமானா இந்த தூணும் புருஷன், இந்த என்னென்ன உண்டோ என்னது உண்டோ ஏசி போயிட்டு இருக்கு, இந்த ஏசியும் புருஷன், விளக்கு புருஷன், வேதமும் புருஷன், எல்லாத்தையும் புருஷன். ஏன்னா கண்ணால் எல்லா பொருளும் காட்டி இத்தனையும் புருஷனே 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 புருஷனே. புருஷ ஏவே தகம் சர்வம் இதம் சர்வம் புருஷ ஏவன் மாற்றும். இதம் சர்வம் புருஷ ஏவனா இது இத்தனையும் புருஷன் புருஷன் புருஷன். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதம்னா கண் முன்னாடி நின்று இல்லையா? இப்ப போன கல்பத்தில் இருப்பது எனக்கு எல்லாம் எப்படி சுவாமி தண்ணி தெரியும்? என் கண் முன்னாடி தெரியுமா? இது சர்வம் இதம் சர்வம் இதம் சர்வம்னா இப்ப இதம்னா கண் முன்னாடி தெரியுது, இது புருஷன்னு தெரியுது. போன கல்பத்துல நான் இல்லையே, அப்படி கச்சே அது எப்படி கண் முன்னாடி தெரியும்? வருங்காலத்தில் இருக்கக்கூடியது அதான் இருக்க போவது கிடையாதுன்னு. அப்ப கண் முன்னாடி தெரியுமா? நிகழ்காலம்னா இதம்னு சொல்லுங்க. இதம் சர்வம் புருஷ ஏவ. எதுக்கு இந்த சந்தேகம் இல்லைன்னா இங்க இதம் மட்டும்தான் போட்டிருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இந்த பதபதார்த்தம் காமிக்கச்சு போன கல்பம் என்ன, வரக்கூடிய கல்பம் என்ன, எல்லா கல்பத்தையும் பிரம்மம் அப்படின்னு தெரியல. இதம் என்று நாம் கண்ணால பார்க்க இது இத்தனையும் பிரம்மம்னு சொல்லட்டும். ஏன்னா இதம்னா தெரியாது. இப்ப நான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன், காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கு, நீங்க எல்லாம் இருக்குன்னு தெரியாது. இல்ல சுவாமி இது நாளைக்கு நீங்க நான் பார்க்க போறது இல்லையே, நாளைக்கு பார்க்க போறது நான் பார்க்காதபடியால அதை சொல்லபடினா சொல்ல முடியும். அதே போல கல்பம் கற்பனை 42 லட்சத்து சொச்சத்தை 1000ஆல பெருக்கினா எத்தனை வருஷமோ அந்த வருஷம் கழிச்சு அப்பவே இருக்குன்னு தெரியுதாங்க. நான் இல்லையே சுவாமி, இப்ப இருக்கிறது பிரம்மம் சொல்றோம். பாடியுடைய தாத்தா இருக்கா, பாட்டி இருக்கா, யாரெல்லாம் இருக்காரோ அவ இருக்க போகிறார்களோ எல்லாமே புருஷன் அப்படின்னா என் ஒருத்தனுக்குடைய கண்ணுக்கு வர்த்தமானது இது தெரியறது. நல்லா படிப்போம் அக்ஷமே இது பதில் சொல்ல பாருங்க. இப்ப நான் எனக்கு இது வர்த்தமானம்னா இது நிகழ்காலம், இந்த நிகழ்காலம் இது தெரியறது. இப்ப எங்க தாத்தா அடியன் பார்த்தது இல்லை, அவர் இருக்கச்சு அவளை பார்த்திருப்பாளா இல்லையா? பார்த்திருப்பா. அதே அவருடைய எழு தாத்தா கொள்ளு தாத்தா அப்படியே மேல மேல போச்சு அவெல்லாம் பார்த்திருப்பா இல்லையா? அப்ப அவளும் அன்னைக்கு இருந்திருக்கணும். இப்ப நமக்குதான் இது நிகழ்காலமா இருக்கு. இப்ப நாமே வருங்காலம் இனிமே அங்க நம்ம இருக்க போறதில்ல. இறந்த காலத்துல நம்ம இல்ல, வருங்காலத்துல நம்ம இருக்கிறோம், என்னவா இருக்குன்னு தெரியாது, இருக்க போறதும் கிடையாது. ஆனா அது இறந்த காலத்துல நம்ம இல்லவே இல்லை. அப்படி கச்ச அந்த நமக்கு இறந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி இருந்திருப்பாருன்னு. தாத்தா பாட்டினா ஒருவேளை 4 தலைமுறை சொல்றேன்னு அது 1000 தலைமுறையோடு இருக்கும். அப்பெல்லாம் பாத்துக்கணும். அவருக்கு வர்த்தமானது அவர் கண்ணு தெரியணும் இருக்கணும்ன்ற அவர் யாரெல்லாம் இப்போது இருக்கிறாரோ அவ்வப்போது ஜெகத் உண்மையா இருக்கு. என்ன தெரிவிக்கிறேன்னா அன்னைக்கு அவ இருந்திருக்கா இல்லையா? அதுதான் புருஷ ஏவேதகம் சர்வம் இதம் சர்வம் புருஷ ஏவ. இதம்னா இந்த நிகழ்காலத்துல மட்டும் சொல்லியிருக்கே தவிர ஆனா வருங்காலத்தையும் குறிக்கும், அதே போல இறந்த காலத்தையும் குறிக்கிறது. ஏன்னா இறந்த காலத்துல என்னோட முன்னோர்கள் இருந்திருக்காளே, அன்னைக்கு இருந்தவாள்லாம் இருந்திருக்காளே. இப்ப ஆழ்வார்கள் இருந்திருக்கா நம்ம பார்த்தோமா? இல்ல. நாயன்மார்கள் இருந்திருக்கா நம்ம பார்த்தோமா? இல்ல. அதே போல அதுக்கு முன்னாடி கிருத்திகோத்துல எத்தனையோ பேர் இருந்திருக்காளே, அதெல்லாம் நம்ம பார்த்து ராமன் காலத்துல நம்ம இருந்தோமா? இல்ல. கண்ணன் காலத்துல இருந்தோமா? இல்ல. அப்படி கச்சே அது அத்தனையும் உண்மை தானே, அதை தான் தெரிவிக்கிறார். அவ அன்னைக்கு பார்த்திருக்காளோ. அப்படிப்பட்ட ஜெகத் அத்தனையும் பிரம்மம். எதுக்கு இந்த சந்தேகம் இருந்துன்னா புருஷ ஏவேதகம் சர்வம் இதம் சர்வம் புருஷ ஏவே. இது கண்ணால பார்க்கக்கூடிய அத்தனையும் புருஷனான பிரம்மம் செய்யது. அப்ப நான் இப்ப இருக்கேன், இதை நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, ஆனா நீங்க கண்ணாலையும் போட்டுக்கிறேன்னா அந்த கண்ணாலே பார்க்கக்கூடியது என்னன்னா அன்னைக்கு இருந்தவாவுடைய கண்ணாலே, அதுக்கப்புறம் இனிமே வரப்போறவருடைய கண்ணாலே. அதத்தான் இதம் சர்வம் புருஷ ஏவ. சாஸ்திரம் வேதாந்த விசாரணை கொஞ்சம் நெருடாதான் இருக்கும். கொஞ்சம் நம்ம நன்னா அதிலேயே கவனமா இருந்து என்ன சொல்றான்னு கேட்டுன்னு நன்னா அர்த்தம் முடியும். அதுதான் இதம் சர்வம். அப்ப பிரம்மம் வேறு ஜெகத் வேறு. பாருங்க, பிரம்மம் வேறு ஜெகத் வேறுன்னு பார்க்காதே, ஜம்மம் வேறு ஜெகத் வேறுன்னு பார்க்காதே. இது சாஸ்திர வாக்கியமே இருக்கு. நேக நானாஸ்தி கிஞ்சன, இவ்வுலக நானா அஸ்தி. நானா அஸ்தினா பலது கிடையாது, எல்லாம் ஒண்ணு, பலது கிடையாது. அபேதமே சித்தாந்தம் அப்படின்னு நமக்கு தோணும். அப்பனா என்ன ஆகுதுன்னா
பிரம்மம் ஒன்றே இருக்கு, மற்றது அத்தனையும் மித்யா. மித்யானா போய் அப்படின்னு தோன்றதுன்னும் இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. அப்ப வலது கிடையாது, பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு அப்படி கிடையாது. நீ கண்ணால் பார்க்கும் இது இத்தனையும் பரமபுருஷனான பகவானே என்று அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வஸ்து பரிச்சேத ரகிதன் என்பது பூத பவ்ய பவது, பூத பவ்ய பவத் பிரபுக்கும் சொல்லணும். பூத பவ்ய பவது அப்படின்னு சொன்னா காலத்தால் அளவிடப்பட முடியாதவனாய் நீ கண்ணால் பார்க்கிற இது எத்தனையும் அவன்தான் சொல்லிட்டா, அப்ப வஸ்துவாலம் அளவிட முடியாது அப்படின்னா அப்ப பகவானுக்கு 3 பெருமைகள் உண்டு. என்னென்ன பெருமை உண்டு? காலத்தால் அளவிட முடியாது, தேசத்தால் அளவிட முடியாது, வஸ்துவால் அளவிட, வஸ்துனா பொருள்கள், பொருள்களால் அளவிட முடியாது. அப்ப கால தேச வஸ்து பரிச்சேத ராகித்யம்னு பேரு. இந்த சப்தங்கள் அப்படியே இது ஃபார்முலா, இது முத்தாகி வச்சப்பட சொல்லுவா. கால தேச வஸ்து பரிச்சேத ராகித்யம். இப்ப பெருமாளுடைய முக்கியமான பெருமை ரகிதன். என்ன ரகிதன்னா அது இல்லாதவன், இந்த தோஷம் இல்லாதவன். காலத்தால் இல்லாதவன் என்கிற தோஷம் அவனுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் தேசத்தால் இல்லாதவங்கிற தோஷம் அவனுக்கு கிடையாது. வஸ்துவால் இல்லாதவங்கிற தோஷம் கிடையாது. இப்ப நம்ம காலத்தால் இல்லையன்னா ஒண்ணுமே இல்லை. அடியன ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையே. அப்ப நீங்க அவனாலே நீங்க கணக்கு போட்டுக்கலாம். நீங்க எப்ப இருந்தா இல்ல, இப்ப காலத்தால உங்களுக்கு காலத்தால நீங்க இல்லைன்றது வந்துடுறது. அந்த மாதிரி பகவானுக்கு காலத்தால் இல்லைன்றது இருக்கானா கிடையாது. சரி, வஸ்து வஸ்து அதுல நம்ம சேரவே மாட்டோம். அந்த பொருளை நான் இருக்கேன்னா நிச்சயமா கிடையாது. அந்த பொருளை நான் இருக்கேன்னா அந்த பொருளை இல்லை, அந்த பொருளை பிரம்மம்னு சொல்றது. எந்த பொருள் எடுத்துனாலும் அது பிரம்மம் பிரம்மம்னு சொல்றது. அந்த பொருளை நான் இருக்க முடியாது, அது நிச்சயமா கிடையாது. தேசத்தால இருக்கலாங்க சுவாமி, இந்த தேசத்துல நான் இருக்கேன், அந்த தேசத்துல நான் இருக்கேன் அப்படி சொல்லாமன்னா வாஸ்தவம் தான். அந்த தேசத்துல இருக்கேன்னா நான் இந்த தேசத்துல இல்லையே. நீங்க இருக்கிற தேசம் நான் இல்லை, நான் இந்தியாவில இருக்கேன், பாரத தேசத்துல இருக்கேன், நீங்க நெதர்லாந்து இருக்கு. அப்படி இருக்கச்சது அந்த தேசம் இந்த தேசம் மாறுபட்டுக்கணும். அப்ப அந்த தேசத்துல நான் இல்லை, இந்த தேசத்துல இருக்கேன். நீங்க அதே போல இந்த தேசத்துல இல்லை, அந்த தேசத்துல இருக்கேன். அப்ப தேசத்தால் நீங்க மாறுபட்டு. இந்த 3 நிலையும் பகவான் கிடையாது. காலத்தாலே மாறுபட மாட்டான், தேசத்தாலே மாறுபட மாட்டான், வஸ்துவாலும் மாறுபட மாட்டான். ஆனா பிரம்மத்துக்கு அந்த தோஷம் கிடையாது. அப்ப நாம யாரா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் ஒண்ணு காலத்தால் அவுள்பட்டிருக்கும். எந்த பொருள் கூட சொல்றேன், பொருள் கூட என்ன ஆகும்? காலத்தால் அவுள்பட்டுக்கும். நான் புரியத்துக்காக சொல்றேன். ஒரு பேனா வச்சுன்னு எழுதிட்டு இருக்க, எத்தனை வருஷம் இருக்கும்? 20 வருஷம் 30 வருஷம் வச்சுக்கோ. எங்க அப்பா எழுதின பேனா சுவாமி அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்போர்ட் தான் 60 வருஷம் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் நான் ஒரு 60 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப 120 வருஷத்துக்கு மேல இருக்குமாண்ணா சுவாமி, இதெல்லாம் அவுட்லெட் தூக்கி போட்டு வேறதான் வாங்கணும் அப்படி சொல்றாரு. அப்படி எந்த வஸ்துவும் இருக்காது. ஆனா பிரம்மம் இருக்கு. இப்ப என்ன தெரியுதுன்னா அந்த வஸ்து இருக்காதுன்னு அந்த வஸ்து மாறுபட்டு இருக்குன்னு அர்த்தம். பிரியத்துக்கு அவங்க நினைக்கிறீங்க பெரிய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கோ. இன்னைக்கு இது வரைக்கும் நீங்க முடிச்சு அடுத்த வாரம் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு வஸ்து இருக்கு இல்லையா, இப்ப இந்த ஸ்கேல் இருக்கு, இந்த ஸ்கேல் இருக்கணும். இந்த ஸ்கேல் நான் எழுதுறதுக்காக வச்சுட்டு இருக்கேன். சரி, இந்த ஸ்கேல் எத்தனை வருஷமா இருக்கும்? 50 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கணும். 50 வருஷம் இருக்காது. இது என்ன, இது ப்ராடக்ட 20 வருஷம் முன்னாடி தான் வந்தது. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 100 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இருக்காது, அதுக்கப்புறம் இருக்க போறது. சரி, இப்ப இருக்க போதுன்னா அந்த அந்த அச்சித், அது பேர் அச்சித்தின் பேரு. அது ஞானம் சொல்லி, அது ஞானமே கிடையாது. அந்த வஸ்துவே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. இல்ல சுவாமி, நான் அதை தூக்கி உடைச்சிட்டேன், நல்லா உடைச்சிட்டேன், இல்ல அதை வெளியே வச்சுட்டேன், வெளியே போயிடணும். அப்ப அந்த வஸ்துவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த வஸ்துவ பொருள், அந்த பொருள் மாறுபட்டுக்கு உட்பட்டிருக்கு, மாறுபட்டு இருக்க தவிர அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இது இந்த எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். புடவை இருக்கு, புடவையை எனக்கு பிடிக்கல, புடவையை பொழிச்சிட்டேன். புடவையே போயிடுச்சு, புடவையே இல்லைன்னு வாஸ்தவம் தான், புடவை இல்லை. அந்த புடவை என்கிற ஒரு ரூபம் வேறு ரூபத்தை அடைஞ்சிருச்சு. எங்க சுவாமி இருக்குன்னா அது காதல் அப்படியே ஆவியா போயிட்டு இருக்கு, வேறு ரூபத்துக்கு போயிட்டு இருக்கு. இதுக்காக இதை எடுத்தேன்னா மற்றதெல்லாம் வேறு ரூபத்துக்கு வந்துடும். இப்ப தங்கத்தை குறிக்கினா வேற மாதிரி வந்துடும். அதே போல கட்டையை எரிய வச்சா அது கறி வந்துடும். அது இந்த உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த புடவை எரிச்சா நம்ம கண்ணுக்கு தெரியறதுனா தெரியல, ஆனா இருக்கு. அப்ப அச்சித் என்பது மாறுபாட்டுக்கு உட்பட்டது. ஆனா மாறுபாட்டுக்கு உட்படாதது எதுன்னா ஆத்மாவும் பரமாத்மாவும் மாறவே மாட்டாது.
அதைத்தான் அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய் விஷ்ணவே சர்வதிஷ்டவே. இது மாறுபடாது, எப்பவும் வராது. ஆத்மா மாறுபட வராது. ஏன்னா ஆத்மா ஒரே வஸ்து, ஞானமயம். ஞானத்தால பண்ணப்பட்டவன் ஆத்மா வராது. ஆனா இந்த நம் கண்ணால பார்க்கிற பொருட்கள் எல்லாம் எப்படி பஞ்சபூதத்தால பண்ணப்பட்டது. ஒரு நிறைய சேர்ந்துட்டுனால அது அழிஞ்சிடும். அழிஞ்சிடும்னா எனக்கு அதுவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, வேறு உருவத்துக்கு மாறும், வேறு உருவத்துக்கு மாறிவிடும். அது இல்லைன்னு எதுவுமே கிடையாது. லோகத்துல எந்த வசுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிற வஸ்து இருந்துட்டு இருக்கும், மாறுபட்டுக்கு உட்பட்டு இருக்கும். அதனால இந்த வஸ்து புதுசா கண்டுபிடிச்சோம் சொல்ல முடியுமானா கிடையாது. அந்த வஸ்துக்களின் சேர்க்கை தான் புதுசா வந்தே தவிர வஸ்துவே புதுசு கிடையாது. அதான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப காலத்தால் அழுவப்பட்டு இருக்கும் அல்லது தேசத்தால் அழுவப்பட்டு இருக்கும், அந்த வஸ்துவை போல் அழுவப்பட்டிருக்கும். ஆனா ஒரு இந்த இடத்துல பாருங்க, அதாவது இப்ப நமக்கு நாம இருப்பா சொன்னா காலத்தால் அழுவப்பட்டோம் என்ன சுவாமி 80 90 தெரியாது, அவாவாருக்கு ஒரு ஆயுஷ் இருக்கணும், அதுக்கு மேல இல்லையேனும் என்ன சுவாமி நேத்திக்கு பார்த்தமே இல்லைங்க. ஆனா அது அதே போல இந்த சரீரம் 80 90 தெரியாதுன்னா அது ஆத்மாவுக்கு இல்ல, சரீரத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மா எப்பவுமே நித்தியம், எப்போ நித்தியம், எந்த நிலையிலும் நித்தியம், அதுக்கு அழிவே கிடையாது. பகவான் அழிப்பாரு, அவரை அழிக்க மாட்டார், இருக்கட்டும். அப்படி இந்த சரீரம் இந்த அச்சித்து தான் மாறுபடும். இப்ப இந்த சரீரம் போயிடுச்சுன்னா இப்ப நான் மோட்சத்துக்கு போனா வேற சரீரம் வரப்போறது அப்படின்னு தெரியறது இல்லையா, அதுதான் தெரிவிக்கிறார். அப்ப மேலும் தேசத்தை அளவுபட்டு இந்த இடத்துல இந்த மேஜை இருந்தது, இந்த இடத்துல இல்லை, இந்த மேஜை இருந்தது இங்க இல்லை, அந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப தேசத்தால் அதே போல பகவான் அங்க இல்லை இங்க இருந்தான்னு சொல்ல முடியுமானா கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்காது. ஆனா இது நம்ம கிட்ட வஸ்து உரகம், ஒரு காலம் என்ன அந்த காலத்தில் தான் இருக்கும், எல்லா காலத்திலும் இருக்காது. மற்றொன்று ஓர் உருவம் இருக்கு இல்லையா, இன்னார் கண்டால் அவர் ராமன் சொன்னா இவர் கண்ணன்னு சொன்னா நான் ராமன் சொன்னா கண்ணன் சொல்லுவான், அந்த நிலையில தான் இருக்குமே தவிர அது மாறுபடணும் வாங்க. அப்ப ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பெயர், ராமன்னா இவர், கண்ணன்னா இவர் அப்படின்னு சொல்லி கடிகாரம்னு சொல்றோம், அது அச்சித்து. அந்த கடிகாரம் சொன்னா அதுவும் வஸ்துதான், அதுவும் எப்படி இருக்கு, அந்த கடிகாரத்தை காட்டுவாள தவிர அந்த கடிகாரம் நானே எல்லா பண்றேன்னு பண்ணுவோம்னா பண்ணாது, அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த கடிகாரம் எத்தனை நாள் இருக்கும், ஆனா அந்த கடிகாரமும் பிரம்மம், எந்த பொருள் எடுத்துட்டாலும் பிரம்மம், எதை எடுத்துட்டாலும் பிரம்மம். அப்ப காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ மாறப்பட விடாது. இப்ப முதல் மந்திரத்துக்கு ரெண்டாம் மந்திரத்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்தோம், காலத்தை என்னது எல்லா தேசத்தாலும் பகவான் வியாபித்திருக்கான், அதை தாண்டி இருக்கான்னு பார்த்தோம். அத்தியதிட்ட தசாங்குலம் எல்லாம் தாண்டி இருக்கான். இப்ப இதுல என்ன தெரியுது, புருஷ ஏவே தகம் சர்வம் யத் பூதம் யச்சபவ்யம், எல்லா காலத்திலும் இருக்கான். அங்க தேசத்தை சொல்லித்து இந்த காலத்தை சொல்லித்து என்ன காரணம், எல்லா காலத்தையும் முற்காலம் என்ன நிகழ்காலம் என்ன பிற்காலம் என்ன எல்லா காலத்திலும் இருக்கிறான் தெரிவிக்கிறது. இதுதான். அப்ப இப்ப இது இன்னொன்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல ஒரு கடிகாரம் இருக்கு, இங்க ஒரு புஸ்தகம் இருக்கு, இந்த புருஷுத்த புஸ்தகம் இருக்கு, இங்க கடிகாரம் கொடுத்துருவோம். இப்ப இந்த புஸ்தகம் கடிகாரம் ஆகுமா, ஆகாது. கடிகாரம் புஸ்தகம் ஆகுமா, ஆகாது. ஆனா அப்ப வஸ்து பரிச்சேதம் ஒண்ணு சேர்ந்தா அது மாதிரி இருக்க முடியும். ஆனா அந்த கடிகாரமும் பிரம்மம், அந்த புஸ்தகம் பிரம்மம். நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுறோம், எதுக்கு தெரியுமா, நிறைய பேருக்கு இது தெரியாது. ஆயுத பூஜைன்னா நிறைய பேர் பென்சில் பேனா, ஆபீஸ் இருந்தா பென்சில் பேனா இதெல்லாம் வச்சு பண்ணுவா. சில பேர் என்ன பண்ணுவா, அவ வேலை செய்யற இடமா இருந்து வச்சுக்கேன், பெரிய ஃபேக்டரியா இருந்து வச்சுக்கேன், அவள் டூல்ஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் எடுத்து பண்ணுவா. சில ஆபீஸ்ல என்ன செக் புக் இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. எதுக்காக பண்றோம், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை சுவாமி ஆயுத. இப்ப சரஸ்வதி வீட்டு இருக்கிறாளா, இல்லை. அப்ப என்ன சுவாமி, பிரம்மம், அந்த ஆயுதமே பிரம்மம், அந்த வஸ்துவே பிரம்மம். அதனாலதான் உண்மையா நம்ம தெரிஞ்சுக்காத, ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் சாஸ்திர வாக்கியம் மாத்தான் புரியும். இதெல்லாம் மேற்கொண்டு ஆசிரியமா விவரிக்க போறாரு. இப்ப இந்த மாதிரி உண்டான்னா உண்டு. ஏன்னா இத்தனையும் முதல்ல சொன்னது சகஸ்டீரிஷா புருஷகா சகஸ்டாச சகஸ்டவா சமூகம் அத்தியதிஷ்டம், இது இத்தனையும் தாண்டி நிற்கிறது என்று சொல்லும் போது உலகத்தை எல்லாத்தையும் அதற்குள் அடங்கி ஆச்சுது. தாண்டியது என தேகத்தினால் அப்படி அளவுபடுத்த முடியாதுன்னு சொன்னோம். யத் பூதம் யச்சபவ்யம், அப்ப எது இருந்ததோ எது இருக்கிறதோ எது இருக்க போகிறதோ முக்காலத்திலும் உள்ள எல்லா பொருளுக்கும் பிரம்மமே.
அப்ப காலத்தால் வரையறுக்கப்படுத்த முடியாது அழைத்து, தேசத்தால் இவரும் என்று சொல்ல முடியாது அழைத்து. அப்ப பகவான் சர்வ வியாபி. அப்ப இன்னும் ரெண்டாவது சூத்திரம் முடியல, இது மந்திரம் முடியல. ஏன்னா சர்வ வியாபி, காலத்தாலும் வரையறுக்கப்பட முடியாது, தேசத்தாலும் வரையறுக்க எல்லா காலத்திலும் இருப்பான். ஏன்னா யார் சிருஷ்டிக்கிறாரோ அவர் எல்லா காலத்தையும் இருந்தாகணும், யார் ரட்சிக்கிறாரோ அவர் எல்லா காலத்தையும் இருந்தாகணும், யார் பிரளயம் பண்றாரோ அவரும் எல்லா காலத்தையும் இருந்தாங்க. இப்ப ரட்சிக்கிறார் சுவாமி இந்த காலத்துல தான் அவர் இருப்பாரு, அதுக்கு மேல ரட்சணம் கிடையாது சொல்ல முடியுமா? கிடையாது. சிருஷ்டிக்கிறார் சுவாமி இந்த காலம் அவர் இருந்தாதான் சுவாமி சிருஷ்டிப்பார் சொல்ல முடியாது. அதே ஒரு பிரளயம் வரணும் சுவாமி அவர் இந்த காலம் இருந்தாதான் பிரளயம் வரும் இல்லைன்னா வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப 3 விதமான காரியத்தையும் வேறு முதலாய் விக்காய் சாஸ்திரம் ஆழ்வார் சொல்றார். அதத்தான் அத்தியதிட்ட தசாங்குரன்னு எல்லாத்தையும் வியாபித்திருக்கான். மேற்கொண்டு யத்பூதம் யச்சபவ்யம் உதாமிருத ஸ்வசேசாக மேல சொல்ல போறது என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். என்னென்ன சந்தேகம் இருந்தோ அவசியம் கேட்கவே பிரார்த்தனை. ஆழ்வாரும் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் சுவாமி. அடி சுவாமி வந்தனா பேசுறேன். நமஸ்காரம் சுவாமி. ஒரு கிளாரிஃபிகேஷன். பகவான், பிரம்மன், பரமாத்மன், ஈஸ்வர், இது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இன்டர்சேஞ்சபிள் இல்ல இல்ல சுவாமி? இன்டர்சேஞ்சபிள் இல்லைன்னா ஒரு அந்த வேர்ட் பகவான ஈஸ்வர் என்ன கன்வெர்ட் பண்றதுன்னு கிளாரிஃபை எனக்கு புரிஞ்சுக்கணும்னு ஆசை சுவாமி. பகவான் என்கிற சப்தம், ஈஸ்வரன் என்கிற சப்தம், அதே போல இன்னொன்னு சொன்னேன் பரமாத்மா, பரமாத்மா, பிரம்மன், பிரம்மன் ஒரே ஒருத்தரையே தான் குறிக்கும், ஒருத்தரையே தான் குறிக்கும். இப்ப நமக்கு பகவான்ங்கிற சப்தம் நாரத பகவான், வால்மீகி பகவான், வியாச பகவான் அப்படின்னு சொல்றோம். இப்ப பகவான் சப்தம் உங்களுக்கு குறிக்கிறது. பகவான் சொன்னா நீங்க பிரம்மம்னு சொன்னீங்கன்னா அந்த பிரம்ம சப்தம் அப்ப வால்மீகி பிரம்மமா, அது நாரத பிரம்மமா? நாரத பகவான் சப்தமே இருக்கு. பகவான் என்கிற சப்தத்துக்கு அனைத்து கல்யாண குணங்களோடு கூடிய ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ், இந்த 6 குணங்களோடு இருக்கக்கூடிய பிரதான பகவான் சொல்றது. அதுல நிறைய எண்ணிறந்த கல்யாண குணங்கள், அதுல 1, 2 அல்லது 1 யாருக்காவது இருந்துட்டுன்னா அவளை கௌரவிக்கும் பொருட்டு பகவான்னு சொல்லக்கூடிய சப்தம் உண்டு அவளுக்கு. இப்ப புரியத்துக்கா, டாக்டரேட்டும் கொடுக்குறா இல்லையா, அவ எம்பிபிஎஸ் படிச்சிருக்க மாட்டான். ஏன் டாக்டர்னு கொடுக்குறவா இருக்கு? படிச்ச சுவாமி குடிக்கலன்னா கௌரவிக்க வேண்டும். அதே போல இந்த பகவத் சப்தம் என்பது அவளுக்கு நாரதருக்கு ஏன் கொடுக்குறான்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை 1, 2 இருக்க, அதனால அவருக்கு பகவான் சொல்றது. நாரதரே சொல்றாரு. ஈஸ்வர சப்தம், ஈஸ்வரன்னா ஈச்சு வரச்சுன்னு 2ஆ பிரிக்கணும். நியமன சாமர்த்தியம் உடையவன் பகவான், நியமிக்கிறான். அந்த நியமன சாமர்த்தியம் உடையவனுக்கு தான் ஈஸ்வரன் பேர். அப்ப நியமிக்கிறான்னா இன்னாரை இன்னபடி, இன்னாரை இன்னபடி, இன்னாரை இன்னபடி நியமிக்கிறானோ அது பகவான் தான் நியமிக்கிறான். எப்படி நியமிக்கிறான்? நம்முடைய கர்மத்துக்கு அனுகுணமாக இப்படி நியமிக்கிறான், நம்முடைய புண்ணிய பாவத்துக்கு அனுகுணமாக இதை பண்ணிட்டு இருக்கான். அந்த நியமன சாமர்த்தியம் இன்னாரை இன்னபடி பண்ண வைப்பதே பகவான் தான். அப்ப தப்பு பண்ண வைப்பதும் பகவான் தானா? ஆமா. அவர் தப்பு பண்ண வைப்பாரா? வைப்பார். அப்ப அவர் நல்லவர் இல்லையா? நல்லவர் தான். இப்ப தப்பு பண்ண வைக்கிறாருன்னா என்னுடைய கர்மானுகுணமாக தப்பு பண்ண வைக்கிறார். என்னுடைய கர்மானுகுணமாக. இப்ப போலீஸ்காரன் எனக்கு தண்டனை கொடுக்கறான், அடிக்கிறான். அப்ப போலீஸ்காரன் நல்லவன் இல்லையான்னா என்னுடைய தப்புக்கு தகுந்த மாதிரி அவர் அடிக்கிறார். அதோட என்னுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அவர் அந்த தப்பை அனுமதிக்கிறார்.
அவரு அனுமதியின் பேர் தான் நான் அந்த தப்பும் பண்றேன். அப்ப நான் தப்பு பண்றேன்னு அவருக்கு தெரியுமா? நன்னாவே தெரியும். இதைத்தான் உத்தவர் கேட்கிறார். கிளம்பி போயிட்டு இருக்கார். போயிட்டு கட்சி எனக்கு சந்தேகம் இருக்கு சொல்லு அப்படின்னாரு. ஒண்ணுமில்லை, திரௌபதிக்கு இவ்வளவு பண்ண வேண்டியிருக்கு, என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. நான் கடன் பெற்றார் நெஞ்சம் போல, கடன் வாங்கினா எவ்வளவு சமப்படுவாளா? கடன் கொடுத்தவா இல்ல, வாங்கினவா இப்பெல்லாம் கொடுத்தவா தான் சாப்பிடணும். அன்னைக்கு வாங்கினவா சாப்பிடலாம், திருப்பி கொடுக்கணும். அவ எப்படி சமப்படுவாளோ அதுதான் சமப்பட்டு போயிட்டு இருக்கேன். திரௌபதிக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னா. எல்லாத்தையும் பண்ணியிருக்கான், பண்ணலன்னா. உடனே உத்தவர் நிறுத்தி கேட்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு சமாதானம் சொல்லிட்டு போனார். என்ன கேள்வி சொல்றேன்னு என்ன? திரௌபதிக்கு மானபங்கம் நடந்தது, அதானே நீங்க உனக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப அவ பண்ண கிட்டக்க போய் நான் ஒண்ணுமே பண்ணலையே, தூரத்துல இருந்து நான் படவே ஆரம்பிச்சேன். கிட்டக்க போய் நான் அவ நெஞ்ச தொட்டு அவளோட முதுக பிடிச்சு அவ ஆசுவாசப்படுத்தி, திரௌபதி நீ இன்னும் கஷ்டப்படாத, நான் கூடயே இருக்கேன்னு சொல்லியிருக்கணும்னு சொல்லலையே. அப்ப கேட்கிற விடுவர், திரௌபதிக்கு மானபங்கம் நடக்க போறது உங்களுக்கு தெரியவா தெரியாதா? இப்ப பகவான் என்ன தெரியாதுன்னு சொல்லணுமா தெரியும் சொல்லணும்? தெரியும்னு சொன்னா அப்ப ஏன் அலுவ பண்ணேன்? தெரியாதுன்னு சொல்லிச்சுன்னா அப்ப பகவானே இல்லை. தெரியும்னு சொன்ன உடனே அதுக்கு சமாதானம் சொல்லணும்னா இவர் கிளம்பி போயிட்டார். பின்னாடி சமாதானம் பூர்வர்கள் தெரிவிச்சுக்காது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் நாம பண்ண தப்புகளையும் அவருடைய நிலை இருக்கு. அதான் ஈஸ்வர சப்தத்துக்குண்டான அர்த்தம். எதுவுமே அவனன்று ஓர் அணுவும் அசையாதுன்னு தெரிவிக்கிறார்கள். அது ஈஸ்வர சப்தத்துக்கு தான் பொருந்தும். எதுவுமே அவனுடைய அனுமதியின் பேர்ல தான் நடக்கிறது. அனுமதி இல்லாம எதுவும் கிடையாது. அது நல்லதாகட்டும் தீயதாகட்டும். ஆனா அனுமதியின் பேர் நடத்துற, அப்ப அவர் தட்டி இது தப்பு அப்படின்னு சொல்லப்படாதானா? சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல? உன்னுடைய கர்மானுகுணமா போயிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஒரு ரட்சிக்க மாட்டாருன்னா நீ அவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டு ரட்சிப்பார். சப்மிட் பண்ணாம இருந்தா, இப்ப நீ சப்மிட் பண்ண சன்னாதி பண்ணியாச்சுன்னா அப்ப உன்னுடைய விருப்பத்துக்கு போக மாட்டார். தானக்கு எது நல்லதோ அதை உனக்கு கொடுத்துருவாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு? உன்னுடைய கர்மாதீனமாக நீ உன்னுடைய விருப்பப்படி பண்ணணும்னு உன்னுடைய எண்ணம் இருக்கிறபடியாலே அதை அவர் ஆனா இதைத்தான் குருட்ட நம்ம ஆசைச்சா குரு திட்டுவார். பகவான் அதை பண்ணமாட்டார். அதனால அந்த ஈஸ்வர நியமன சாமர்த்தியம் பூர்ணமா இருக்கிறபடிய ஈஸ்வரன் பகவான் அப்படின்றது. அடுத்த மூணாவது என்ன சொல்லு? பிரம்மன். பிரம்மன் இல்ல, பிரம்மம். பிரம்மா வேறு, பிரம்மம் வேறு. பிரம்மம் எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடிய அத்தியதிஷ்ட தசாந்தரம் தாண்டி இருக்கக்கூடிய பிரம்மம். பிரம்மா நான்முக கடவுள், அவர் தான் சிவனுடைய தகப்பனார். அப்ப இந்த பிரம்மாவும் ஒரு காலத்துல அவருக்கும் ஆயுஷ் உண்டு. பிரம்மத்துக்கு ஆயுஷே கிடையாது, எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த அதுதான் பரபிரம்மன் பேரு. பிரம்மம் வேறு, பிரம்மா வேறு. பிரம்மாவே பிரம்மம் கிடையாது. இந்த பிரம்மன் தான் என்னது? இந்த புருஷ சப்தத்தால சொல்லப்பட்டதான் பிரம்மம்னு அர்த்தம். அந்த பிரம்மம் ஒண்ணுதான், ஏக்கமே அத்விதீயம், ஒன்னே ஒண்ணுதான். மற்றது பிரம்மம் கிடையாது. பிரம்மம் 2 பேர் 3 பேருக்கான கிடையாது, ஒரே பிரம்மன் தான். ஏகோகவை நாராயண ஆசி ந பிரம்மா நேசானகா நேவேத்யாவா பிருத்திவி நா நட்சத்திராணி சாஸ்திரம் யோசிக்கிறது. அது மட்டும் இல்ல, காரணம் தேயகா, யார் காரண வஸ்து, அந்த காரண வஸ்துவை நீ ஆராதனை பண்ணுங்கோ உபாசிங்கோ தெரிவிக்கிறேன். காரண வஸ்துக்களைன்னு சொல்ற, காரண வஸ்துன்னு சொல்லி இருக்கிற ஒரே ஒரு பிரம்மன் தான், வேற யாரும் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் எனக்கு இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு சுவாமி. பாகவதத்துல நான் தப்பா புரிஞ்சிருந்துருக்கலாம், ஆனா இப்போதான் நான் ஒரு 7வது கேண்ட்டுக்கு வந்திருக்கேன். அதுல பிரம்மம் இஸ் அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் பகவான். பிரம்மம் இஸ் ஆல்சோ பகவான், ஆனா பிரம்மம் இஸ் அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் பகவான், ஆஃப் பரமாத்மா. ஏன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றா. அந்த டேர்ம், அந்த ஆஸ்பெக்ட், பகவானோட அந்த ஆஸ்பெக்ட பிடிக்கிறது சுவாமி. அந்த ஆஸ்பெக்ட் எனக்கு ஃபுல்லா எனக்கு புரிஞ்சுக்கணும்னு ஆசை. எந்த இடத்துல எப்படி பகவான நம்ம வர்ணிக்கரிச்சு பிரம்மம்னு சொல்ல, எந்த இடத்துல அவன் ஈஸ்வரனா வேற இருக்கான், எங்க அவன் பரமாத்மனா இருக்கான், எங்க ஹரியா இருக்கான், பகவானா இருக்கான். அந்த அவ பாகவத்துல இந்த டிஃப்ரெண்ட் இடத்துல வர்ணிச்சுன்னு வரா சுவாமி. அது புரிஞ்சுக்கணும். அந்த அந்த வேர்ட்
அந்த ஆஸ்பெக்ட், பகவானோட ஆஸ்பெக்டோட டெப்த் புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அதனால கேக்குறேன் நானு. பிரம்மம்னா இதுக்கு இன்டெலிஜென்ஸா? நீங்க சொல்றது கரெக்ட். அப்படின்னா இப்ப பகவானுக்கு இப்ப 12 திருநாமங்கள் கேசவன் தொடங்கி தாமோதரம் பரியந்தம் அதெல்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்றா அதுவும் உண்டு. அதே போல பிரம்மம், பகவான், அதே போல இருக்கக்கூடிய ஈஸ்வரன், ஹரி, ஹரித்து பாபானி, எங்கெங்கெல்லாம் பாபத்தை தொலைக்கிறோன்னா அங்க ஹரிசப்தத்தை போட்டுவா. எங்கெங்கெல்லாம் இவன் தான் பிரதானமா இருக்கணும் அங்க பிரம்மத்தை போட்டுவா. எங்கெங்கெல்லாம் பரமாத்மா சப்தம் வருதுனோ ஜீவாத்மா சமூகத்தை காட்டிலும் வேறுபட்டவன்னு பரமாத்மா சப்தத்தை போடுவார். எங்கெங்கெல்லாம் ஈஸ்வரன்னா இவர் தான் நியமிக்கிறார் என்கிற சப்தம் வருச்சுன்னா அங்கெல்லாம் ஈஸ்வர சப்தத்தை போடுவார். ஆனா எல்லாமே பிரம்மத்தை தான் குறிக்கிறது. இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் புரியறதுக்காக பறந்த உடனே 3 பேர் வைப்பா நமக்கு. ஒண்ணு ஜாதகப்படினா அந்த நட்சத்திரத்தம்படி. இன்னொன்னு நமக்கு ஒரு அவளுடைய தாயார் தகப்பனார் பேரு இல்லது அவளோட தாத்தா பாட்டி பேரு வைக்கிறோன்னு குலப்பெயர் அதை வச்சுப்பா. இன்னொன்னு என்னன்னா குல தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அது ஆண் தெய்வமும் பெண் தெய்வம் அந்த பேரை வச்சுப்பா. இந்த பேரை வச்சுட்டு எது வேணா கூடுவா. ஆனா சில பேர் வீட்டுல ஆத்துல ஒரு பேர் கூடுவா, பள்ளிக்கூடத்துல வேற பேர் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு. அப்ப 2 ஒண்ணு தானே. ஒண்ணுமில்ல, நமக்கு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்குன்னா அவர் என்னென்ன சேட்டிதங்கள் பண்ணியிருக்காரோ என்னென்ன நிலைகள் இருக்காரோ அதற்கு தகுந்தா பல சாஸ்திரம் அவருக்கு பேர் கொடுக்கறது. சாஸ்திரம் அவருக்கு பேர் கொடுக்கறது. அந்த பேரை வச்சு தத்துன்னு ஒரு பேரு பகவானுக்கு. தத்து தத்துவம் இல்ல தத்து அப்படின்னு தத்துவம்னு. அப்ப தத்துவம்னு ஒரு சின்ன தத்துவம்னா என்ன சுவாமின்னா தத்துவம் அப்படிப்பட்ட அந்த தத்துவம்னு பேரு. அங்கங்க சாஸ்திரத்துக்கு என்ன ஆசையோ அந்த ஆசை பேரு. அந்த பேரால பகவான் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேர் வரும். அப்ப இந்த சப்தம் இங்க புரியத்துக்காக சொன்னா உங்களுக்கு புரியும். கீதையிலேயே அர்ஜுனனை கௌந்தேயன்னு ஒரு இடத்த கூப்பிடுவார், ஒரு இடத்துல அர்ஜுனான்னு சொல்லுவாரு, குடாகேஷான்னு. அப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்த்தேன்னா அதோட சம்பந்தப்பட்டு இருக்கும். இந்த மாதிரி வேலை பண்றவனே இந்த காரியம் இப்படி நீ பேசுறியே தப்பு இல்லையான்னு. அப்ப கௌந்தேய குந்திரி புத்திரனேன்னு அர்த்தம். குந்தி புத்திரனா இருந்துட்டு இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்தந்த சப்தத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அர்த்தம் வருதுன்னா அதே போல இங்கே என்ன வருதுன்னா இங்க பகவானுடைய அந்த காரியகாரத்துக்கு தகுந்தா போல அங்க வரும். புரியறதுக்காக தமிழ்ல ஒண்ணு சொல்றேன். தமிழ்ல ஒண்ணு சொல்றேன். சுவையன் திருவின் மணாலன்னு ஒரு பேர். சுவையன் திருவின் மணாலன்னு பேர். இது தன்னுடைய தர்மபத்தினியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி பிராட்டியோட அவ்வளவு ஆனந்தமா இருப்பாராம். ஆனந்தமா இருக்கிற திருவின் மணாலன் வந்துடுது. இப்ப சுவையன் எதுக்கு? திருன்னா பிராட்டி, மணாலன்னா அவருக்கு பர்த்தான பேரு. திருவின் மணாலன். சுவையன் எதுக்குன்னா சுவையன் ஆனபடியாலே திருவின் மணாலன் அர்த்தம் இல்ல. திருவின் மணாலன் ஆனபடியாலே சுவையன். ஏன்னா திருவின் மணாலன் வந்துட்டான்னா அவன் சுவையனாதான் இருப்பான், ஆனந்தமா இருப்பான். அப்பனா சுவையன் சப்தம் வரணும்னாலே முதல்ல திருவின் மணாலன் இருக்கணும். அதே போல ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் பகவானுக்கு அந்தந்த பேர் இருக்கோ ஆனந்தமா கொடுக்கும். ஒவ்வொரு சாஸ்திரம் அவருக்கு அப்படிப்பட்ட பேரை கொடுத்து நிறைய இருக்கு. இதுக்குன்னு தனியா இருக்கு, தனியா ஒரு புஸ்தகமே இருக்கு. அந்தந்த ஏன் இந்த இடத்துல இந்த பேர் கொடுத்துருக்கா, இந்த இடத்துல ஏன் கொடுத்துருக்கா. ஹரதி பாபானி அப்படின்னு தெரிவிக்கிறது. ஹரி ஏன் பாட்டிலே வருது, மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும். புள்ளும் சிலம்னா பாசம் 6வது பாசம். மெல்ல எழுந்து அரியன்ற பேர். அதே போல இன்னொன்னு சொல்லிடுறேன். இன்னொன்னு பட்டு கீச்சு கீச்சங்க வானைத்தான் அங்க வந்து நாயகம் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிரத்தியோ, அங்க கேசவ சப்தம் வருது. அதே போல கீழ்வானம் வெள்ளென்று மாதவா. அதே போல அங்க இருக்கக்கூடிய இன்னொரு சப்தம் 3 சப்தம் பிரதானமா வருது. அதெல்லாம் அந்தந்த சப்தத்துக்கு ஏன் அங்க போட்டிருக்காங்கன்னா அந்தந்த அர்த்தத்துக்கு தகுந்த போல எல்லா நாமாக்களும் அவர் தான் சொல்றோம். எந்த நாமம் வந்தாலும் எல்லாமே பரபிரம்மம் தான். அந்த பரபிரம்மமா இருக்க செய்து எதை சொல்லி வேணா அவன் சொல்றான், எந்த வஸ்துவாலும் சொல்றான். இந்த வஸ்து தான் அவனை குறிக்கும் கிடையாது, இந்த வஸ்து அவனுக்கு குறிக்காது அப்படின்றது கிடையாது. எல்லா வஸ்துவும் இருக்கலாம். ஆனா நம்மால பிடிச்சிக்க முடியல.
ஒரு விளக்கா இருக்கான். விளக்கு பகவான் நம்மளால அதை வந்து தியானம் பண்ண முடியறதுன்னா அந்த அளவுக்கு நமக்கு அந்த சக்தி இல்லை. அதனால ஒரு உருவ வழிபாட்டை வச்சுட்டு இருக்கோம். அருவமா அவருக்கு உருவம் தான். அந்த உருவ வழிபாடு கட்சி எந்த உருவத்துக்கு எதுக்கு தகுந்தவா எடுத்துட்டானோ அதுக்கு தகுந்தவா அவனுக்கு பேரை கொடுத்துடணும். அந்த பேரை கொடுத்த உடனே அந்த பேரோட அவர் நின்றுட்டு இருக்காரு. அந்த நிறைய கொடுக்கறது 1 2 இல்லை. அவருக்கு என்பெரு கண்ணலத்து ஒன்பொருளீரில வன்புகள் நாரணம் தென்புகள் சேர அவருக்கு கோடிக்கணக்கான பேரை சாஸ்திரம் கொடுத்திருக்கு. அந்த கோடிக்கணக்கான ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடையாளத்தை கொடுத்திருக்கு. இதனால இந்த பேர், இதனால இந்த பேர், இதனால இந்த பேர். ஆனா எல்லாமே பரபிரம். ஆனா அந்த பேர் அங்க ஏன் போட்டுக்கான்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் வேற பேர் போட்டுக்க கூடாது? ஏன் போடுறது? ஏன் அந்த பேர் போட்டுக்கணும்? அதுக்குண்டான அர்த்தத்தை நமக்கு தெரிஞ்சுட்டோமா அது கொஞ்சம் ஆனந்தமா புரியுது. எஸ். நன்றி சுவாமி. ஸோ அப்படி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நாம சொன்ன மாதிரி அந்த ஒரு பேர் ஆஸ்பெக்ட் கிடையாது. இப்போ வந்து நம்மளே வந்து ஒரு இடத்துல வந்து தோப்பனரா அந்த ரோல் ப்ளே பண்ணுவோம். ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து வேற மாதிரி கூப்பிடுவா. அந்த மாதிரி பேர் ஒருத்தர் ஒரு மாதிரி பேர் வர்றதுனால அந்த இடத்துல இதுக்கு அந்த பேர் வருது அப்படின்றத அந்த மந்திரத்தை படிச்சா தான் தெரியும். ஸோ இது வந்து ஆஸ்பெக்ட் கிடையாது அப்படின்றது தானே சுவாமி சொல்றேன். இது முதல்லயே நிர்ணயம் பண்ணது கிடையாது. சாஸ்திரம் வந்து தத்துவம் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். பிரம்மம் கொடுத்திருக்கு. பிரம்மம் 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 அந்த பிரம்ம சப்தத்துக்கு அதை பண்ணக்கூடிய விளையாட்டுகள், அதுக்கு பண்ணக்கூடிய சேட்டிதங்கள், அதுக்கு மேற்கொண்டு அது என்னென்ன அவதாரம் பண்ணிருக்கோ அந்தந்த அவதாரத்தை தான் அந்த பேர். வால்மீகி ராமன்னு பேர் கொடுத்தார். ரமயதீதி ராமகா. வாக்கவாத்திரமே ஈர்க்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கான். பிறந்தப்பே அது பேர் கொடுக்குறாரு. ஈர்க்கக்கூடிய சக்தினா ராமான்னு பேர் கொடுத்திருக்காரு. அதனால அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கு. நாமெல்லாம் வந்து நட்சத்திரம் பார்த்து நமக்கு பிடிச்சது கொள்றோமோ அந்த மாதிரி அந்த காலத்துல பேர் கொடுக்குறாரு. அவ அந்த சேட்டிதங்கள் அந்த நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளுக்கு தகுந்தாற் போல அந்த சம்ஸ்கிருத பாஷை ஒரு உயர்ந்த பாஷை. எப்படி வேணா வளைக்கலாம், அதான் பெரிய விஷயம். எப்படி வேணா வளைச்சு அதுக்கு அர்த்தத்தை சொல்லலாம். அதனால அந்தந்த சப்தத்தை வச்சு அது போட்டு இந்த புருஷ சப்தத்துக்கு இத்தனை சந்தேகத்துக்கு இத்தனை பிரமாணம் சொன்னது என்ன காரணம்னா, யாராவது புருஷ சப்தத்துக்கு யாரோ சொல்லிட்டாங்கன்னா அது சரியா வராதுன்றதுக்கு இத்தனை பிரமாணம் எடுக்கிறார். எங்க அந்த பிரமாணம் உண்டு அந்த ஏன்னா சம்ஸ்கிருத பாஷையில அது குறைன்னு சொல்ல முடியாது. சம்ஸ்கிருதம் அது பல்கி பணக்கார பாஷை, அது எல்லாருக்கும் இடம் கொடுக்கும். அவ்வளவு உயர்ந்த பாஷை. வேற எதுவும் சந்தேகம் இல்லை நினைக்கிறேன் சுவாமி. ஆழ்வாரம் பெருமானார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், பாகவதம் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி சுவாமி. அடுத்த வாரம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க.